ஃபிட்டாக இருந்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க, இல்லைன்னா அவனை அட்ரா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த அவனை அட்ரான்னு சொல்கிறது 2 படத்துக்கு தான் சொல்ல முடியும். 3வது படத்தில் எவன் அடிக்கிறானோ அவன் வந்துடுவான் இல்லைனா. ஸோ எது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. உளவியலாகவே நம்ம நினச்சோனாலே உடம்பு மாறி விஐபி பண்ணும்போது காலையில் அப்படி செட்டுக்கு போனோன்னா சொல்லுவோம், ஐயோ நீங்கள் எனக்கு வந்து அப்பா பண்ண மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் கொடுங்க ஐயா அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த உடை மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த கேரக்டரை பற்றி அப்படியே நினச்சிட்டு அப்படி வந்தோம்னாலே முகம் பெருசாகிடும், உடம்பு மாறிடும். டேரக்டர் என்கிட்ட ஒரு சில நேரத்தில் கேட்பார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்படியே தான் இருப்பேன். அப்போ அப்படியே இருங்க, அந்த 4 வரி அடிச்சிரு அப்படிம்பாரு. விசாரணையில் அந்த பசங்களை எப்படி கொல்லலான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த காட்சியெல்லாம் என்னென்னா எனக்கு கில்ட்டியாக இருக்குது, நான்லாம் எழுத மாட்டேன், வாங்க எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அதே மாதிரி வடச்சென்னையில் ராஜனை அந்த சம்பவம் பண்ணுற சீன் வந்து நாங்கள் 4 பேர் அப்படி உட்காந்துருக்கும் போது சார் அதான் சொன்னார், நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஜினிமுருகனில் அந்த பஞ்சாயத்து சீனு ஆக்சுவலாக இவன் நடிகை தான் செய்கிறான். எல்லாரும் முன்னாடி வந்து இதுதான் எங்கள் தாத்தான்னு சொல்லி அழுதுலாம் நடிச்சுட்டு தான் வருவான். ஆனால் வெளியே வரும்போது ரியலாக ஒரு பாட்டி அந்த பஞ்சாயத்தில் உட்காந்த பாட்டி 2 பாட்டி எனக்காக அழுதுச்சு. ஏத்தா எதுக்கு அழுகிற அப்படின்ற, ஐயோ நீ ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்களே அப்படின்னு. சும்மா சினிமா தான் விடுத்தா அவ்வளோ. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களோட சேர்ந்து உணவு சாப்பிட்றது, அவங்களோட இருக்கிறது, ஏன்னா அது கிடைக்காது. 76 கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் போயிருக்கான் அப்படின்னா அது எங்கே அவன் எப்போ மிருகமானான், எது வரைக்கும் அவன் பழி வாங்கி முடித்தான் அப்படின்றது ஒன்று தோணுச்சு. அது ஒரு பெரிய செயினாக இருந்தது. வணக்கம் சமுத்திரக்கனி அவர்களே. வணக்கம். ரொம்ப வருஷமாக உங்க கூட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் உண்மை. உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்த எல்லா படங்கள்லையுமே நீங்கள் வரீங்க அப்படின்னா அப்போ ஓகே, இந்த கதாபாத்திரம் பொறுத்து எல்லா நம்பிக்கையும் எனக்கு வரும் அப்படின்ற ஒரு உடனடியான ஒரு உத்தரவாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பல படங்கள் சொல்லிகிட்டே போகலாம், பேசுவோம். அப்பப்போ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வரும்னு தான் தோணுது. நீங்கள் பண்ண கதாபாத்திரங்கள் அதனுடைய நுணுக்கங்கள்லாம் பேசலாம்னு நினைக்கும் போது பார்த்தா பயங்கர ஃபிட்டாக இருக்கீங்க. அதான் ஒரு தெலுங்கு படம் பண்ணும்போது அண்ணன் திருவிக்ரமண்ணா சொன்னார், ஃபிட்டாக இருந்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க, இல்லைன்னா அவனை அட்ரா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த அவனை அட்ரான்னு சொல்கிறது 2 படத்துக்கு தான் சொல்ல முடியும். 3வது படத்தில் எவன் அடிக்கிறானோ அவன் வந்துடுவான் இல்லைனா. ஸோ எது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கு. ஆமாம். எவ்வளோ ஒரு நாளைக்கு 1 ஹவரா மினிமம்? அது கிடைக்கிற நேரத்தை பொறுத்து 1 ஹவர் இருப்பேன், திடீர்னு ஒரு சில நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கூட இருப்பேன். கட்டாயத்தில் பண்ணுறீங்களா, ரசிச்சு பண்ணுறீங்களா? இல்லை, நான் எனக்கு பிடிச்சாதான் போவேன். அப்படியா? இல்லைன்னா நான் பேசாமல் இருப்பேன். எனக்கு ஒரு சில நேரத்தில் உளவியலாகவே போவேணான்னு தோணும். போவேணான்னா பேசாமல் இருந்துக்குவேன், போக மாட்டேன். உள்ளேருந்து ஒருத்தன் சொல்லணும், சொன்னால் அதை செய்வேன். படைப்புகளும் அப்படி தான். ஒரு சில கதைகள் கேட்போம், ரொம்ப நல்ல கதைகளாக இருக்கும், ஆனால் உள்ளேருந்து சொல்லவே மாட்டான். சொல்லவே இல்லைன்னா அது நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு சிலர் ரொம்ப எளிமையான படைப்பாக இருக்கும், உள்ளேருந்து போ இதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லும், சொன்னால் பேசாமல் போய் பண்ணு. ஒரு மாதிரி ஒரு கட் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி இல்லையா? இப்போ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபிட்னஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் பண்ண முடியும், அதுக்காக அது தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறதுனால அதனால சில கதாபாத்திரங்கள் பண்ண முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக. இப்போ இதுவே தடயமே கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் உடற்பயிற்சியெல்லாம் தளர்த்தி தான். ஏன்னா தடயத்தில் கேரக்டரே அப்படி தான், நின்ன ஜீப்பை தள்ள முடியாத ஒருத்தன் தான். அதனால் அப்படி போயிருந்தா அதில் வேற டைரக்டர் சொல்லுவாங்க, அண்ணே சட்டையை கழட்டிட்டு உட்காருவோமா, சட்டையை கழட்டிட்டு உட்கார்ந்தா தள்ளிடுறான்னு சொல்லிடுவாங்கடா. இங்கே பரவாயில்ல, நான் கொஞ்சம் டல்லாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணி பண்ணது. ஓகே, தேவைன்னா அது வந்து உளவியலாகவே நம்ம நினச்சோனாலே உடம்பு மாறிடும். அப்படியா? மாறிடும். என்னென்னா நம்ம தனுஷ் சொல்லுவார், விஐபி பண்ணும்போது காலையில் அப்படி செட்டுக்கு போனோன்னா சொல்லுவோம், ஐயோ நீங்கள் எனக்கு வந்து அப்பா பண்ண மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் கொடுங்க ஐயா அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த உடை மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த கேரக்டரை பற்றி அப்படியே நினச்சிட்டு அப்படி வந்தோம்னாலே முகம் பெருசாகிடும், உடம்பு மாறிடும். அது வந்து இறைவன் கொடுத்த அருள் தான். இப்போ விஐபி நீங்கள் சொல்லும் போது இல்லை, பயங்கர நிறைய ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு படம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ரோல்ஸுக்கு எவ்வளோ மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு எனக்கு தெரியல இல்லையா? அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்னு நம்ம கூட பேசுவாங்க, அந்த இயக்குனர்கள் வந்து நம்ம கூட பேசுவாங்க. இப்போ காலா பண்ணும்போது பெருசாக இதுதான் டைலாக் இதை சொல்லு அப்படின்னு சொல்கிறத தாண்டி அந்த கதாபாத்திரம் என்ன,
அந்த கதாபாத்திரத்துக்கும் காலாவுக்குமான அன்பு என்ன? ம். இப்போ இந்த கதாபாத்திரம் ஒரிஜினலாக எங்கேருந்து எடுத்தது? ம். அந்த இயக்குனர் சொல்லுவார், அண்ணே இது நம்ம அப்பாவை மனசில் வச்சு எழுதுனதுண்ணே. அப்பா இப்படி தானே இருப்பார். அங்கேருந்து வரும்போதே ஒரு சவுண்டு கொடுத்தாருன்னா மொத்த தெரு அலர்ட் ஆவாங்கண்ணே ம். இப்படின்னு சொல்லி அது ஆரம்பிப்பான். இப்போ நம்ம இப்போ நம்ம வீட்டு பிள்ளை பண்ணும்போது இவர் பாண்டியராஜ் அதே தான் சொல்லுவார், அண்ணே இது நம்ம அப்பா கேரக்டர்ண்ணே. அப்பாவுக்கும் மாமாவுக்குமான அந்த உறவு, தாய்மாமனுக்கும் அப்பாவுக்குமான, அதாவது அம்மாவுடைய சகோதரருக்கும் அப்பாவுக்குமான அந்த உறவு தான் அந்த ஜிகிரி தோஸ்து. புரியுது. ம். அவர் அதை பற்றி பேசுவார். இப்போ ஆனா பேசும்போது அது அப்படியே சேர்றது தானே. காலால கண்டிப்பா அந்த கதாபாத்திரம் வந்து நீங்க காணாம போயிட்டீங்க அதுக்குள்ள அப்படின்னு தான் தோணுச்சு. நான் கேரவன் விட்டு இறங்கும் போதே லம்பிட்டு தான் இறங்குவேன். சார் அங்கேருந்து பார்ப்பாங்க. ரஜினி சார் பார்த்துட்டு, என்ன அங்கேருந்து வரும்போது ஆடிட்டு வரீங்க அப்படிமா. இல்லை அது அது அப்படியே பழகிடுச்சு சார். பலமுறை நமக்கு இந்த பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி போதையிலேயே சுத்துறவங்கள ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவங்க மேல ஒரு பிரியம் வர்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இல்ல. ஆனா இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பேரன்பானவங்களா இருப்பாங்க சார். அதோடைய சூழல் ஏதோ ஒரு சூழல்ல தான் அதுக்குள்ளே போயிருப்பாங்க. அவர்களால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது. ஆனால் ரொம்ப பேரன்போட இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அதை தான் அதில் பிரதிபலித்தது. நம்ம இப்போ பேசுறதுக்கான காரணம் ஆமாம் இப்போ ஆரம்பிச்சு அப்படி Z5 ஓட ஒரு வெப் சீரிஸ் வரப்போகுது இல்லையா, தடயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனுடைய ப்ரமோஷனல் மெட்டீரியல் டீசர் நினைக்கிறேன்ல, அதை பார்த்தேன். ட்ரெய்லர் நினைக்கிறேன். பார்த்துட்டு இது ஒரு ஒரு புது டிடெக்டிவை ஒரு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது முக்கிய நோக்கம் அதுதானா? இது ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி தான்? இல்லை, இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்த ஒரு கதை. அதனால தான் எனக்கு அது உள்ளே இழுத்துது. இன்னொன்று, அதில் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு பார்வையும் இருந்தது. அதாவது ஒருத்தனை பார்த்த உடனே இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் குற்றவாளியா நிரபராதியான்னு கண்டுபிடிச்சிடுவான் போலீஸ்ன்னு சொல்கிறதே தப்பு. அப்படி வந்து இவங்க சொன்ன அகத்தின் அழகு முகத்தில்ன்றது வேற, அது இது கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து ஒருவனுடைய இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அஜித்னு ஒரு தம்பி இந்த கோயில் காவலாளி இறந்தார் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் என்னென்னா, ஒரு 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 தீர விசாரிக்காமல் ஒருவனை தண்டிக்கும் போது, ஒரு நிரபராதி பாதிக்கப்படும் போது அது என்னெல்லாம் விளைவுகளை உண்டாக்குது அப்படின்றது தான். காவல்துறை இந்த இந்த ப்ராடக்டை பார்த்துட்டாங்கன்னா ஒரு சின்னமாக ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ளே வரும். அதுவே இதோட மிகப்பெரிய வெற்றி தான். ஒருத்தனை இன்னும் 2 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்கலாம், கேட்டுட்டு முடிவு பண்ணலாம் இவன் அவனான்னு. இல்லைன்னா கேள்வியே கேட்காம ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது தான் அவங்க ரிவர்ஸ் ஆனால் என்ன ஆகும்? அது காவல்துறைக்கு பாதிப்பு இல்லை, பொதுமக்களுக்கு தான் பாதிப்பு. கண்டிப்பா. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஒரு தொழில்ல அவங்க பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்னா இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கும்போது யூசுவலா இவன் தான் குற்றவாளியாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்து, அப்போ இதுதான் பொருத்தமாக இருக்கும், அப்போ இவன் தான் பிரச்சனையாக இருப்பான். அவங்க பார்த்த உடனே முடிவு பண்ணிடுவாங்க. அதுதான் இல்லை, நீங்கள் பார்த்த உடனே முடிவு பண்ணது ஒரு 70% வச்சுக்கிட்டு மீதி ஒரு 30% இவன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் ஆராய்ந்தால் நிரபராதி தண்டிக்கப்பட மாட்டான். அதை பற்றி பேசுகிற ஒரு படைப்பு தான். அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை கொஞ்சம் பேசும். அதாவது ஒரு எளிமையான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, அதாவது ஒரு போலீஸ்காரனோ ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ, இவர்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சில கேசஸை பருத்தி வீரனில் ஃபஸ்ட்டு சீனே வச்சுருப்போம்ல, எல்லாம் வெப்பன்லாம் இதெல்லாம் வச்சு அந்த ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும்போது மட்டும் ஒரு உயரதிகாரி வந்து அவரே பிடிச்சதா ஒரு போஸ்ட் கொடுத்துருவார்ல. அதாவது கஷ்டப்பட்டது ஒருத்தனாக இருக்கும், பேர் இன்னொருத்தருக்கு போகும் பார்த்தீங்களா, அந்த அரசியல். இது பொதுவாக எல்லா நிறுவனங்களுக்குமே பொருந்தும் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே பொருந்தும். கடைநிலை ஊழியன் ஒரு வேலையை பார்த்து ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பான், ஆனால் அது முழுக்க முழுக்க மேலே இருக்கவங்க பேருக்கு தான் போகும். இதை பேசக்கூடிய ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக, போலீஸில் இருக்கக்கூடிய ஒருவனாக இத்தனை ரோல்ஸ் பண்ணி அதில் பெரும்பாலும் அது ஒரு ஒரு பொறுப்புணர்வோட பண்ணவங்க வேற எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 40 சொச்சம் பண்ணிட்டேன். விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு, கொஞ்ச நாளைக்கு பண்ண வேணாமே. ஏன்னா இதை தாண்டி என்ன காவல்துறையில் நமக்கு வந்து வேடம் கிடச்சிட போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை பிரேக் பண்ணுற மாதிரி ரைட்டர் வந்துச்சு. அது வேறு தளம் அப்படின்னா இது வேறு தளமாக வந்தது. இப்போ இது என்னை ரொம்ப கொஞ்சம் கவர்ந்த ஒரு விஷயமாக இருந்தது. விசாரணை தாண்டி இவ்வளோ லேயர்ஸ், இவ்வளோ அரசியலில் பேசக்கூடிய ஒரு படம் வருவது கடினம் அப்படின்னு தோணுச்சு. அந்த உடையை வேற அடிக்கடி வேற போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த உடை போடணும்னாலே நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். கரெக்டு.
எல்லாருக்கும் அந்த உடை பொருந்திராது. ம். அது 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 போடுவதற்கும் ஒரு ஒரு உடம்பு வேணும், ஒரு மனநிலை வேணும். அதனால சரி கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடிப்போம். ஏன்னா கீழேருந்து எல்லாமே நடிச்சாச்சு. அதனால தோணுச்சு. ஆனா அப்புறம் தான் தோணுச்சு, இல்ல இது வந்து எத்தனை முறை போட்டாலும், அதுல ஒரு சின்ன தனித்துவத்த காட்ட முடியும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு அந்த ஆழமான கண்டிப்பா தேவைப்படுது. ம். இல்லையா? உங்களுக்கு ஒரு கேரக்டர் குடுக்கப்படும் பொழுது, இதனுடைய முடிஞ்ச வரைக்கும் அத தேடுவேன். ம். இல்ல தவிர்க்க முடியாமல் ஒரு சில பெரிய நண்பர்கள் மூலமாகவோ ஏதோ ஒண்ணு வந்துரும். ம். அது வேற வழி இல்லாம ஒரு சில விஷயங்கள் போய் பண்ணுவோம். ஆனா ம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிற மனநிலை வந்துருக்குது. ம். வேணான்னா வேணாம். எவ்வளோ பெரிய படமாக ம். இருந்தாலும் யார் சரி. சொன்னாலும் ம். சரி. இது ம். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. அத இப்போ இப்போ கொஞ்சம் அத சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ம். நட்பையும் தாண்டி. நட்பையும் தாண்டி. ம். ஓகே. ஏதோ ஒரு வகையில நீங்க 40 சொச்சம் இந்த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. அ இவங்கள ஏதோ ஒரு விதையில ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் ஒரு தனித்துவத்த குடுப்பது அப்படின்றது, அது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க முக்கியமா? இயக்குனர்கள் தான். ம். நம்ம ஒண்ணும் பண்ணிரல. இப்போ உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசமான மெட்டீரியல் குடுக்கப்படுதா? படுது. படுது. ஓகே, இப்போ ஓகே. இப்போ இதுலயே தடயத்திலேயே ம். மொத்தமா வேறையா ஒருத்தன காட்டுவதற்கு காரணம் வந்து கதையாசிரியரும், இயக்குனரும் தான். ம். அது தெரிஞ்சது. என்னுடைய நடையிலிருந்து, நான் என்னுடைய பிஹேவியர்ஸ், என்னுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாத்துனது இயக்குனர் தான். அ அதனால தான் அது கொஞ்சம் புதுசா தெரியுதுன்னு ஸோ நெனைக்கிறேன். அந்த அது அந்த அந்த எழுத்த பார்த்த உடனேவே ஓரளவுக்கு ம், உங்களால அந்த ம். வித்தியாசம் அதுக்காக ஆமா. நீங்க தனியா நான் சிரமப்பட்டு ஒண்ணுமே பண்ணல. இப்ப விசாரணை பண்ணும்போதும் அப்படிதான். ம். முத்துவேல் அப்படின்னா, டைரக்டர் என்கிட்ட ஒரு சில நேரத்தில கேட்பார். ம். இப்படி ஒரு சிட்யூவேஷன் நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமா. நான் இப்படியே தான் இருப்பேன். அப்ப அப்படியே இருங்க. அந்த 4 வரி அடிச்சிரு அப்படிம்பாரு. அது அப்படிதான் நடந்தது. அந்த அ. மாரி நமக்கு உள்ள இறங்கிருச்சு அந்த கதாபாத்திரம் அப்படின்னா, நம்ம வேற ஒண்ணா மாறுவோம்ல. ம். அதுதான். ம். ம். என்னைக்குமே எனக்கு இந்த இந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் பயங்கரமாக ஒண்ணு எழுதி, இந்த இடத்துல இவன் இந்த வசனம்லாம் பேசினா பயங்கரமா இருக்கும் அப்படி இப்படின்னு முன்னாடியே ம், ம், தீர்மானிச்சுட்டு ம். செட்டுக்கு போயிட்டு, அந்த அங்க இடத்துல போய் ஒரு மாறும். ஆக்டரும், டைரக்டரும் அத பேசி அது ஒண்ணு மாறும். இல்ல? இப்போ ம். ஒரு சில காட்சிகள்லாம் வெற்றிமாறன் சார் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு வடசென்னை சொல்றீங்களா? அ எது சொல்றீங்க? எந்த ஃபில்ம்? விசாரணை சொல்றீங்க. விசாரணையா ம். இருக்கட்டும், வடசென்னையா இருக்கட்டும், ம். விசாரணையில அந்த பசங்கள எப்படி கொல்லலாம்ன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. ம். அந்த காட்சியெல்லாம் என்னன்னா, எனக்கு கில்ட்டியா இருக்கு. நான்லாம் எழுத மாட்டேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாரி வடசென்னையில ராஜன அந்த சம்பவம் பண்ற சீன் வந்து நாங்க ஒரு 4 பேர் அப்படி உட்கார்ந்துருக்கும்போது, சார் அதான் சொன்னாரு. நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ம். எல்லாரும் டைரக்டர்ஸ் தான். அமீர் அண்ணன், அப்ப ஆமா. நானு, சுப்பிரமணிய சிவா எல்லாரும் டைரக்டர்ஸா தான் இருந்தோம். அப்படியே உட்கார்ந்து, அப்படியே பேசி, அப்படியே எடுத்தது தான். புரியுது. அது வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கும்போது அது வேறையா இருக்கும். ம். நீங்க சொன்ன மாரி எழுதி வச்சு இந்த இடத்துல நிற்கிறான், நடக்கிறான்னா, இடம் வேறையா இருக்கும். நீங்க இமேஜின் பண்ண இடமா அது இருக்காது. ம். அங்க வேற ஒண்ணு வரும். ம். அங்க களம் ஒண்ணு முடிவு பண்ணும். இந்த ம். இடத்துல இப்போ நம்ம பல பக்கங்கள் பேசுறத விட அமைதியா நிக்கிறது போதும் அப்படின்னு சொல்லும். அந்த இடத்துல நின்றணும் பேசாம. இல்ல நான் அங்க போய் பேசுவேன் அப்படின்னா, அது வேறையா ரியாக்ட் பண்ணும். ம். அந்த இடத்துல அந்த படத்துக்காக தொலையக்கூடிய ஒரு சூழல் ம். உருவானா ஆ இல்லையா? எல்லாமே நடக்கும். இப்ப காந்தா பண்ணும்போது அப்படிதான். நெறைய விஷயங்கள் காந்தால வந்து டைரக்டர் வந்து அது இறங்கி அப்படி உள்ள போனோம்னாலே, இந்த விஷயம், இந்த விஷயம், இந்த விஷயம்னு சொல்லிடுவாரு. ம். அதற்கப்புறம் எல்லாமே அது நடந்தது தான். அது ஒரு பெரிய மேஜிக் தான். சாமி வந்த மாரி தான் இருந்துச்சு. ம். காந்தா ஆக்ட் பண்ணது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது எனக்கெல்லாம். அப்படியா? காலையில உள்ள போனோம். உள்ள போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளோர விட்டு வெளியில வரும்போது, அன்னைக்கு பூரா என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஒரு மாரி அந்த இதெல்லாம் கழட்டுனா அப்படியே டயர்ட் ஆயிரும் போய் படுத்துற வேண்டியதுதான். ம். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த உங்களுக்கே மாரி மறுபடியும் அந்த படத்த பார்க்கும்போதே ஏதோ ஆ வேற ஒருவன வேற பார்க்குற வேற ஒரு ஒரு உருவமா, வேற ஒரு மனிதனா தான் தெரிஞ்சது. ம். அதுல எங்க டைரக்டர் நெறையா வந்திருப்பாரு. கேபி சார். ம். கேபி சாரோட பழக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். ஓ! அந்த ஆ அந்த உடல் மொழியெல்லாம் அந்த சொல்றீங்க. உடல் மொழி அப்படியா? அதெல்லாம். அது அவருடைய ஆத்மா உள்ள வந்துச்சுன்னு தான் பட் இது நானும் கான்ஷியஸா பண்ண ஒரு விஷயம் இல்ல, இல்லையா? இல்ல. ஓ! இப்ப நான் ஒரு பிளான் பண்ணி இயக்குனர் அப்படிங்கிறதுனால, இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருவன நான் இப்படி அவர நான் இது வழியா கொண்டு வரேன்றது அப்படியெல்லாம் அந்த எதுவுமே தீர்மானம் பிளானே இருக்கு. பண்ணல. அதுவா நடந்திருக்கு. அது ம். அப்படித்தான். அது அது அந்த மாரி ஒரு சில படைப்புகள் தான் நம்மள செய்யும். அதே ம். மாரி விசாரணை அப்படிதான் நடந்துச்சு. ம். ஒரு 30 நாட்கள் வந்து இரவு மட்டுமே படப்பிடிப்போம். 34 நாளு. அந்த இரவு படப்பிடிப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு சூரியன் வரும்போது பேக்கப். நம்ம அப்படியே போய் சாப்பிட்டு தூங்கிருவோம். திரும்ப 3 மணிக்கு அதாவது மொத்தமா இந்த எந்த உலகத்தில இருக்கோன்றதே மறந்துருச்சு. படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. ம். திரும்ப ராத்திரி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமா ஆ பழகிருச்சு. ஆமா. அப்படியே முழிச்சுக்கிட்டு ஒரு 1 வாரம் அப்படியே அந்த ஹேங் ஓவர்லயே சுத்திக்கிட்டு இருந்தோம். ம்.
அந்த அந்த படத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் டைமில் அந்த ரோட்லலாம் படுத்துருக்கும்போது பாம்பெல்லாம் கிராஸ் பண்ணி போகும், நமக்கு சக்தியே இருக்காது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, இந்த பக்கம் ஃபுல் புதராக இருக்கும் ஆமா. அந்த புழலில். ம். இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் அந்த பாட்டு கிராஸ் பண்ணி போகும், நமக்கு எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாதிரி அதோட அதான் அதை சேர்ந்துட்டோம். அந்த மாதிரி படைப்பு அது. ஐ திங்க் அது பழக்கம் ஆகும்போது இல்லை, அது பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும்ல. அது பார்த்த உடனே ஐயோ இதுவா அதுவா அதுவா. ஆமாங்க, முன்னும் அது அது போயிடும். இந்த ட்ரெய்லர்லேயே இல்லை எனக்கு எடுத்த உடனே எனக்கு ரொம்ப இது ஒரு ஒரு இன்ட்ரீக் உருவானதுக்கான ஒரு காரணம் வந்து அந்த ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பால்காரன் வரான், பார்த்துட்டு ஒரு கொலையை பார்க்குறான், ஒரு ஒரு பணத்தை பார்க்குறான், பார்த்த உடனே பால்காரன் பார்க்குறான் கத்துறான் அப்படின்றது தான் சராசரியான படங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டில். ஆனால் இதில் ஒரு விஷுவல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த பால் அப்படி போய் ரத்தத்தோட அப்படி கலக்குறேன். எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் சினிமாவை ஒரு ஒரு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது, ஒரு நமக்குள்ள ஒரு உணர்வே ஒன்று ஏற்படுத்துது. கண்டிப்பாக அந்த விஷுவல்ன்றது வேற ஒன்று செய்யும்ல. அது இப்போ வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி உங்களை நீங்களே ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால உங்களை பாதிச்ச எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது தோணுதா? இது சராசரியான ஒரு மோமெண்ட் தான் இது. இதுக்குள்ள இந்த ஒரு ஒரு விஷுவல் லாங்குவேஜை கையாண்டிருக்க தேவையில்லை, பட் அது அது வேற ஒன்றா ஆக்கிச்சு. சுப்பிரமணியபுரத்தில் ரொம்ப வியந்தேன். அதாவது அந்த பரமன்ல இவனை அழகரை விரட்டுவாங்க. அப்போ இந்த துணி துவைக்கிற ஒரு ஏரியா அது வந்து பிளான், அந்த 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 விஷுவல் வந்து தேவைப்பட்டுச்சாங்க. அந்த துணி துவைச்சி காய போட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே சுற்றுவான் ஒரு பாயிண்டில் அங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருவான். அந்த இடமே பேசிச்சு. அதை வந்து கதிர் அண்டு கதிரும் சசியும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் இங்கே இருந்தேன். அப்போ தான் அது தோணுச்சு, ஒரு 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 விஷுவல் மீடியாவுக்குள்ளே நம்ம கதை சொல்கிறது, இவனை வந்து விரட்டுறாங்க, இவனுக்கு மரண பயத்தை காட்டுறாங்கன்றது அங்கே விஷயம். அந்த மரண பயத்தை காட்டுவதற்கு அந்த கேமராவும் அந்த இடமும் எப்படி பயன்படுது அப்படின்றது நிறைய சட்டன்னு பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப ஞாபகத்துக்கு இருக்கக்கூடிய படங்கள்லாம் யோசிக்கும் போது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கும் வருதுன்னு ஞாபகத்தில் வரும். ஒரு காட்ஃபாதர் யோசிச்சோன்னா அதில் அடிக்கடி ஒரு ஆரஞ்சு பழம் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை. இப்போ அதுக்கும் இதுக்கும் நேர்மாறான தொடர்புன்னா நம்ம யோசிக்கணும்னு இல்லை. பட் ஈவன் விசாரணையில கூட இல்லை, அப்பப்போ ஒருத்தன் அடி வாங்க போறான்னும் போது அவன் அடி வாங்க போறான்றது ஓகே, பட் அவன் அப்பதான் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப பேசும். அந்த இடம் புழலில் வந்து ரியல் ட்ரைனேஜ் வாட்டர்லாம் வந்து கலக்கிற ஒரு சாக்கடை அது. ஐயோ ஓகே. டைரக்டர் உள்ளே நிற்கிறாரு, அவனும் பாம்பு உள்ளே போனால் காலில் அந்த தண்ணி பாம்பு காலில் சுற்றுது. அது ரியல் ஷாட்லேயே இருக்கும். நான் மேலேருந்து குதிங்கன்னா நான் குதிக்கும் போது வாயை பிளந்துட்டேன். குதித்தோடனே தண்ணி வந்து வாயில் அடிச்சிச்சு. அப்படியே ஒயிட் ஷாட்டு, லாங் ஷாட்டு, சார் வந்து பாம்பு சார் அப்படின்னா அப்படியே வந்துடுங்க சொல்லிட்டீங்க. அதெல்லாம் வந்து ஸோ இந்த இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு தோணாதா? ஒரு படத்துக்கு எதுக்கு இது அப்படின்ற ஒரு கேள்வி. அது யாருக்கு கூட போகிறோன்றது இருக்குல்ல. இப்போ வெற்றி சார் கூட போகும்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராது. ஒரு சிலர் தன்னை மிகப்பெரிய அறிவாளியாக நினச்சிக்கிட்டு ஆக முட்டாள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனோட போகும்போது தான் தோணும், இதெல்லாம் எதுக்கு, இது எதுவுமே பயன்படாது, எல்லாரையும் கஷ்டப்படுத்த தேவையில்லையே. என்னென்னா எல்லாம் தெரிந்தவர்கள் வேற, எதுவுமே தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறவங்க ஒரு சிலர்கிட்ட போய் மாட்டிக்கும். அதுதான் பெரிய போராட்டமாக இருக்கும். எப்படியாவது இதை முடிச்சுட்டு போயிட்டா போதும் அப்படின்ற ஒரு உளவியலை கொண்டு இந்த படத்துக்கு நான் ஏன் சாக்கடையில் நிற்கிறேன் அப்படின்ற தோணும். இது தேவையே இல்லையே. அது இங்கே தோணாததுக்கான காரணம் இது வந்து இது தேவைன்னு தோணும். இது தேவை. ஏன்னா நம்ம வட சென்னை பண்ணும்போதும் அதுதான் நிறைய விஷயங்கள் அது தேவை. அது ஒரு 2 ஷாட்லேயே தெரிஞ்சிடும் அந்த இயக்குனரோடு நம்ம எவ்வளோ தூரம் பயணப்பட போகிறோம். இது வந்து இந்த இயக்குனரோடு எவ்வளோ தூரம் பயணப்பட போகிறோம்னு சொல்லி அந்த ஆரம்பிக்கும் போதே அது 2-3 ஷாட்லேயே தெரிஞ்சிடும். இப்போ ரைட்டர் பண்ணும்போது காலையில் 7 மணிக்கு என்ன வர சொல்லுவாங்க, நான் 6:30க்கு போய் செட்டில் இறங்கும்போதே ஸ்டார்ட் கேமரான்னு சத்தம் கேட்கும். என்னடா இவங்க அதுக்கு முன்னாடி வந்து என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வேகமாக ரெடியாகி போவோம். அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இயக்குனர்கள் வந்து நம்மளை ரொம்ப கவர்ந்து இழுத்துருவாங்க. அது அவங்களுடைய உழைப்பு தான் நம்மளை ரொம்ப கிட்ட கொண்டு போய் நிறுத்தும். இவங்களுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு தோணும். புரியுது.
தடயம் ஆஃப்கோர்ஸ் மறுபடியும் திரும்ப வந்தோம்னா இது ஒரு மர்டர் மிஸ்டரின்னு சொல்லலாம் இல்லையா? சீரியல் கில்லிங்லாம் நடக்குது. ஆமா. பல பேர் கொலை செய்யப்படுறாங்க. இந்த ஒரு ஜான்ரே என்னைக்குமே சினிமால நிலைச்சு நின்றுருக்கிற ஒரு ஜான்ரு தான். எத்தனை முறை ஒரு கொலை நடந்திருக்கு, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்ல. உங்களுக்கு இந்த ஜான்ரில் பிடிக்கிற விஷயமாக என்னவா இருக்கு? எனக்கு இந்த மாதிரி முதல்ல வந்து எனக்கு உடன்பாடு இருக்காது. அப்படியா? நான் கொஞ்சம் பயப்படுவேன். பயப்படுவேன்னா என்ன சொல்றீங்க? இதை போய் என்ன அப்படின்லாம் யோசிப்பேன். பட் ஆனால் இந்த கதை ரொம்ப பிடிச்சது. யூஸ்வலாக கொலை, கொள்ளை அதில் ஒரு விஷயம் தான். ஏன்னா இது அதற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இங்கே எல்லா கதையிலையுமே முக்கியமாக இருக்குது. ம், இந்த கதையில் அவங்க சொன்ன காரணம் வந்து எனக்கு ரொம்ப ம், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ம், அஹ், அந்த காரணங்களால், அந்த பழிவாங்கலால் எவ்வளோ தூரம் போயிருக்கான். 76 கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் போயிருக்கான் அப்படின்னா அது எங்கே அவன் எப்போ மிருகமானான், ம், எது வரைக்கும் அவன் பழிவாங்கி முடித்தான், பழிவாங்கி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி போதையாச்சு, ம், அது போதையாகி அவனை எங்கே வரைக்கும் கொண்டு போச்சுன்றது. அது இப்போ இதனால் பாதிக்கப்பட்டவர்களாம் யார், ம், அப்போது அவனை அந்த இடத்துக்கு தள்ளிட்டு போனது எது, ம், அந்த சம்பவம் செய்வதற்கு அவனை தள்ளினது எது, இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தானே. ம். அப்போ பாதிக்கப்பட்டவன் இவனை பழி வாங்குறதுக்கு பதிலாக அவன் யார் யாரையோ பழி வாங்கிட்டு இருக்கானே அப்படின்றது ஒன்று தோணுச்சு. அது ஒரு பெரிய செயினாக இருந்தது. ஒரு பெரிய ரொம்ப மெமரபிள் ஃபிலிம்ஸ் இந்த ஜான்ரில் இருக்கிறது எல்லாமே ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ஸ்டடி பண்ண ஒரு ஃபிலிம்ஸாக கண்டிப்பாக தான் உளவியல் இருக்கும்ல? தான், உளவியல் தான் என்றைக்குமே பேசப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட 140 கோடி பேர் இருக்கோம்னா 140 கோடி பேரும் 140 கோடி மனசு தானே. ம், யாரும் ஒருத்தரோட ஒன்று சமமான உளவியல் கிடையாது. உண்மை. முகம் மாதிரி தான் விதவிதமான எண்ணங்களும் கோளாறுகளும் தானே இருக்குது. அதை பற்றி பேசுகிற படைப்புகள் தான் எப்பவுமே நின்றுருக்கு. நீங்க இத்தனை பேர் அப்படின்னு சொல்றதுனால கேட்குறேன். நீங்க இப்போ இந்த தீங்கு செய்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு சூழ்நிலை காரணமாக வெளியே வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்ல அது சில பேருக்குள்ள தான் இருக்கிற மாதிரி நீங்க இல்லை பார்க்குறீங்களா? இல்லை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அளவுகோல் மட்டும்தான் மாறும்னு நினைக்கிறேன். ம், அந்த அளவுகோல், அவர்கள் வளரக்கூடிய சூழல், அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், இதை வைத்து தான் அதுக்குள்ளே இருந்த அளவுகள் மாறும். ம், மாறும்போது இப்போ என்ன இடத்துக்கு நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாமே நிறைய நல்ல மனிதர்கள் தான். இந்த ம், சமூகத்தில் நிறைய நல்லவங்க இருக்காங்க அப்படின்றத பற்றி மட்டுமே தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ம், ஏன்னா நான் கஷ்டப்படும் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாமே நல்ல மனுஷங்க தான். ம், அந்த மாதிரி மனிதர்களை தான் நான் கடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கேன். ம். ஆனா யார் ஒருத்தவங்கள பார்த்துமே நீங்க கண்டிப்பா இவன் எக்காரணத்துக்கு கொண்டும் கொலையே செய்ய மாட்டான்னு உங்களால ஆமா. சொல்லவே முடியாது. முடியாது. அப்படி தான் இருந்திருக்கும். அதனால தானே என்னவோ நீங்க பண்ணக்கூடிய பல கேரக்டர்ஸ்ல அவன் வெளியில சில கெட்ட வேலைகள் செஞ்சாலுமே ஏதோ ஒரு நல்லதனம் வந்துருதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ள ஏன் ஒரு எக்ஸாம்பிளா நான் அந்த வட சென்னை கொலை சீனு அதை பத்தி நம்ம விலாவரியா பேசுவோம், ஒரு விஷயம் வச்சிருக்கேன். பட் அதுல நீங்க கொலை செய்யும் போது கூட ஏதோ இல்ல இவன் இவன் ஒரு மிருகம் இல்ல அப்படின்ற ஒரு தன்மை கண்டிப்பா வருதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது சார். அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது வந்து என்ன அந்த மாதிரி வெளிக்கொண்டு வரோம் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் என்ன தான் வில்லத்தனத்தை எனக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி என்னை நடிக்க சொன்னாலும் சார் கேவலம் சார் கேவலம் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று வந்துடும். வந்துடுது. இப்போ கிராக்னு ஒரு படம் பயங்கரமான வில்லனாக தான் என்னை கொண்டு வந்தார். ம், ஆனால் அவர் டைரக்டர் சொன்னார் கிளைமேக்ஸில் மொத்தமாக வேற ஒன்றா மாற்றி, அது ஏதோ ஒரு சூழலில் அதெல்லாம் நடந்துச்சு, இப்போ கடந்து வந்து வாழ்க்கையை படித்து ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்தார். ம். அந்த மாதிரி அது என்னமோ ஒன்று நமக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போதும் நம்ம நிற்கும் போதும் அது வேற ஒன்றா. Even ஒரு டான் மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட உங்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான் ரொம்ப நேரத்துக்கு அந்த படத்துல இல்லையா? ஆமா. நீங்க இப்போ ரஜினி முருகனே எடுத்துக்கங்களேன். ஆ, ரஜினி முருகனில் அந்த பஞ்சாயத்து சீனு ஆக்சுவலாக இவன் நடிக்க தான் செய்கிறான். இவன் ம். விழுந்து அழுது எல்லார் முன்னாடியும் வந்து இதுதான் எங்கள் தாத்தான்னு சொல்லி அழுதுலாம் நடிச்சுட்டு தான் வருவான். ம். ஆனால் வெளியே வரும்போது ரியலாக ஒரு பாட்டி, அந்த பஞ்சாயத்தில் உட்காந்த பாட்டி 2 பாட்டி எனக்காக அழுதுச்சு. அப்படியா? எனக்காக அழுது ஏத்தா எதுக்கு அழுகிற அப்படின்ற, ஐயோ நீ ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்களே அப்படின்னு. சும்மா சினிமா தான் தா விடுத்தா அப்படிலாம். இல்லையா நீ நல்லவே அப்படின்னுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா. நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களோட சேர்ந்து உணவு சாப்பிட்றது, அவங்களோட இருக்கிறது. ஏன்னா அது கிடைக்காது. ம். இப்போ சுப்பிரமணியபுரத்துக்கு தான் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 200 சொச்சம் தண்டடி கிழவி. அப்படியா? ஓகே. ஆமாம், சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னாடி பருத்தி வீரனுக்கு வீரனில் அந்த ஒரு சாங் வரும் பாருங்க, அதில் தான் தண்டடி. இப்போ தண்டடி இப்போ கிழவிகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. குறைஞ்சிக்கிட்டே வந்து 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 இப்போ அந்த 15 ஆண்டுகளில்
நிறைய பேர் காலமாயிட்டாங்க. ம். இப்போ ஒரு 20 25 பேர் நம்ம தேடி எடுத்தா 25 பேர் தான் அந்த தண்டட்டி கிழவி இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச ம். நாள் கழிச்சு பார்த்தா இருக்க மாட்டாங்க. இந்த தண்டட்டின்றதே இல்லாமல் போயிடும். ம். ஏன்னா இப்போ யாருமே காது வளர்க்குறது இல்லையே. ம். அது ஒரு பெரிய ப்ராசஸ். காதை சின்ன இதுலேருந்து அப்புறம் வேற ஒன்று வச்சு பெருசாக்கி வளர்த்து அதில் தண்டட்டி போடுறது இருக்குல்ல. ம். அதெல்லாம் வந்து அந்த தெக்கு சீமையில் வந்து பயங்கரமான பேரன்பு இருக்கும். அவள் வீட்டிலேருந்து நம்ம சாப்பாடு போட்டால் கூட அது வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு அந்த கேப்பக்களியை கொண்டு வந்து அப்படியா? வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் கருவாடை தொட்டு தின்னுக்கிட்டு புதுசா சந்திச்ச மனிதனாக இருந்தாலும் அவங்க ம். மேல அவ்வளோ பெரிய ஒரு அன்பு வருது அன்பு. இல்லையா? ஸோ இன்னவே நீங்க அந்த படங்களுக்காக ஒரு வேலை செய்றீங்க. பட் உங்களுக்காகவும் சில அனுபவங்கள சேர்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க இந்த முடிஞ்ச படங்கள்லாம் வரைக்கும் பண்ணும்போது. முடிஞ்ச வரைக்கும் அதுல சமீபத்துல நீங்க ரொம்ப ரசிச்ச ஒரு அனுபவமாக எத பார்ப்பீங்க நீங்க? இப்போ இங்கே போயிருந்தேன். திருவண்ணாமலைக்கு போயிருந்தப்போ நிறைய எளிமையான மனிதர்களை பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு கொஞ்சம் விவசாயம் ரொம்ப பிடிக்கும். ம். இப்போ அதை நோக்கி கொஞ்சம் நகர்ந்து போயிட்டுருக்கேன். ஓகே. இயற்கை விவசாயம் பண்ணலாம். இயற்கை விவசாயம்லாம் என் பேர் சும்மா இயற்கை விவசாயம். விவசாயம் தான். விவசாயம்னாலே இயற்கையிலே பண்ணுறது தானே. அது என்ன இயற்கை விவசாயம்? விவசாயம் அதுவே ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி மனிதர்களை, அதாவது நம்ம நடிகன், இயக்குனன் இதை எதையுமே பார்க்காம ரொம்ப சர்வசாதாரணமாக ம். பாப்பேய் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிற மனிதர்களை கண்டுபிடிச்சிருக்கேன். ம். அவங்களோடு பயணப்படும்போது எந்த விதமான முகமுடியும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ம். எனக்கு நீங்க புரோட்டாகனிஸ்டாக நடிச்சாலே எனக்கு ஒரு திருப்தின்னு வச்சுக்கோங்க. ம். அது காரணமும் சொல்லிடுறேன். இதுல எந்த விதமான அ தன்னை பெருசா காமிச்சுக்கிறதுக்கான ஒரு ஹீரோயிசம் இதுல புகுத்தப்படாது அப்படின்றது உடனடியாக நம்ப முடியும். ஓகே. அப்போ இது முழுமையாக கதை சார்ந்தே இருக்க போகுது. இந்த கதாபாத்திரம் என்ன வேணா, எப்ப வேணா செய்யக்கூடிய ஒருவனாகத்தான் இருப்பானே ஒழிய, இந்த நடிகனை இன்னும் அப்படியே ஒரு ஒரு மேக்னெட்டிக்கா காமிக்கணும், கரிஸ்மேட்டிக்கா அந்த அந்த காமிக்கணும். அந்த அந்த ஏரியா இல்லாமல் போகிறது தான் அது பெரிய ஆபத்தும் கூட. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? எதுலேயுமே இங்கே ஒரு கவன ஈர்ப்புன்னு ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ம். அதை உடைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அதை உடைச்சு அதுலேருந்து இல்லை எல்லாருக்குமான சமமான ஒரு இடத்த கொடுத்து பயணிக்கிறது இருக்குல்ல. ம். அதுதான் பெரும் போர். ஆனால் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு படைப்பிலையுமே. உண்மை. ம். இப்போ அது நடிகனாக உங்களுடைய ஒரு பிசினஸுக்கு பிரச்சனையாக வருவதாக நீங்க கண்டிப்பா. பார்க்குறீங்களா? அந்த இல்ல. பிஸ்னஸ் அப்படின்றதுக்குள்ளேயே இல்லை இப்போ நம்ம. ஏன்னா அந்த அந்த என் முன்னிறுத்துவது சுயநலத்துக்காக எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த பட் முன்னிறுத்துவது அப்படின்றது இருந்தால் தானே பிஸ்னஸ்ன்றதுக்குள்ளேயே நம்ம போக முடியும். அதேதான். அந்த முன்னிறுத்துவதுன்றது இல்லைன்றதுனாலேயே அது நம்ம போராடி ஒரு சில தளத்துக்கு எடுத்துட்டு வரும்போது கூட அது வெற்றி அடைந்தால் கூட இங்கே கவனிக்காமலே இருக்கக்கூடிய ஒரு வெற்றி இருக்கு பாருங்க. ம். அதாவது அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போகிற ஒரு வெற்றி இருக்குல்ல. நீங்க ரைட்டர் ஓரளவுக்கு அதில் சேர்த்துப்பீங்களா? கண்டிப்பாக சேர்ப்பேன். ம். அப்பாவே சேர்ப்பேன். அப்பாவை சேர்ப்பீங்க. அப்பான்ற படைப்பை வந்து கிட்டத்தட்ட 80 நாள் 85 நாள் அதுவும் இந்த பரபரப்பான சூழலில் 85 நாள் நான் சின்சியராக இங்கே பாருங்கப்பா இந்த தேட்டரில் ஓடுது, தேட்டரு பேரை போட்டே போஸ்டர் ஓட்டுறேன். ம். கடைசி வரை அதை அங்கீகரிக்கவே இல்லை. ம். அது பரவாயில்ல. இது அது என்ன ஒரு ஒரு அது ஒரு உளவியல் பிரச்சனை. அதேதான். அது ஓகே. உளவியல் பிரச்சனை. அது வந்து ஒரு சேனலுக்கு போகிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி 20 நாள் கழிச்சு போகிறேன். ம். பெரிய சேனல். நான் போய் கேட்குறேன், இது வந்து இந்த படைப்பு உங்கள் சேனலில் இருந்தால் இன்னும் போய் அது ரீச் ஆகும். இந்த படைப்பு போய் ரீச் ஆகணும். படம் 25 நாளாக ஓடிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் தனியாக பார்க்காதீங்க, உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் மனைவிக்கு பிடிக்குதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வாங்கிக்கோங்க. ம். கடைசி வரைக்கும் என்னென்னா அதை ஏன் நம்ம அங்கீகரிக்கணும்? அதாவது ம். இப்போ ஒரு சிலர் வந்து பார்க்காமலே இருக்கிறது இருக்குல்ல, பார்க்காமலே மீன்ஸ் கவனிக்காமலே விடுறது இருக்குல்ல, அதைத்தான் நான் பார்த்தேன் அந்த ம். படைப்பில். அது இப்போ நிறைய இப்போ இன்னும் அதிகமாகிடுச்சு, ஜாஸ்தி இருக்கு. ஜாஸ்தி ம். ஆகிடுச்சு. பாவம் நிறைய படைப்புகள் நல்ல நல்ல படைப்புகள்லாம் வந்து புறக்கணிக்கப்படுறது வந்து இதனால தான். என்னென்னா யாரோ ஏதோ வாங்குறாங்க அப்படின்றத தாண்டி இங்கே பக்கத்தில் இருக்கிறத கூட ஒரு 5 நிமிஷம் கவனம் செலுத்தி பார்த்தாலே போதும். நீங்கள் ம். வந்து எல்லாத்தையும் வாங்கலாம் நான் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. ம். ஒரு கூட ஒரு 5 நிமிஷம் கவனம் செலுத்தினா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரியும்ல. ம். பேப்பரில் பார்த்துட்டே வந்து இது இப்போ நம்ம இந்த 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 அதிகாரத்தில் இருக்கவங்க பேசுகிறத பற்றி பேசணும்ல, எனக்கு ஆமா. தெரியாதா அது என்ன செய்யும்னு ம். அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு தான் இங்கே பல படைப்பாளிகளை போட்டு சாத்துது. ஏன்னா, இப்போ இந்த நட்சத்திரம் சார்ந்து எடுக்கக்கூடிய படங்கள்லாம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ
அந்த படங்கள் பொறுத்தவரைக்கும், அதனுடைய ஒரு எண்ணிக்கை ஜாஸ்தி ஆக, ஆக இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனையாக இந்த படத்த இருக்குன்னு நம்ம கொண்டு போய் சொன்னா, ம். உடனே அவங்க எதிர்ப்பு என்னவாக இருக்குன்னா, ஜாலியா போய் படம் பார்க்க கூட தெரியல. சும்மா எல்லாத்துலயும் பிரச்சனைய பேசிக்கிட்டு. அது ஓகே. பட் இந்த மாரி படைப்புகளையும் கூட ஒரு நட்சத்திரம் கையில எடுத்தா தான் வெளிய தெரியுது. ம். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப சமீபத்தில இந்த நம்ம எங்க மேடம் நடிச்ச படம் இப்ப பரபரப்பா 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஓகே. தாய் கிழவி. ஆமா. இது சிவா கையில எடுத்ததுனால தான் அது அவ்வளவு பரபரப்பாச்சு. ம். என்னன்னா, இதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கூட ஒரு நட்சத்திரம் தான் தேவைப்படுது. தேவைப்படுது. ம். இல்லன்னா அதுக்கு ப்ராப்பரான தியேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல. நெறைய பிரச்சனைகள் வரும். இது வரும், அது வரும். அது எல்லாம் இல்லாம இருக்கணும்னா, அதை யாராவது ஒருத்தர் நல்லா பெரிய இடத்துல இருக்கவங்க கை வைக்கணும். ம். இப்ப வாழை பெரிய இயக்குனர் படம் தான். அதை கொண்டு வந்து யார் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அப்ப அதனால தான் அது இன்னும் கூடுதல் கவனம் பெறும். அந்த மாரி பிரச்சனையெல்லாம் பேசுறது எப்படி பேச முடியும்? அந்த மாரி பிரச்சனைய பேசணும்னாலே, அது வந்து பெரிய தளத்திலேருந்து பேசும்போது அது போய் ரீச் ஆகும். ஆமா. அதனால தான் அது ரீச் ஆச்சு அவ்வளோ தூரம். மிகப்பெரிய ரீச் ஆச்சு. இந்த மாரி பிரச்சனைகள எடுத்து சொல்ற படைப்புகளையே ஒரு பெரிய ஆளுங்க கை வச்சா தான் அது போய் ரீச் ஆகும். மேபி இத நான் இன்னும் கொஞ்சம் இழுக்கிறேன். இப்போ அந்த பெரிய ஆளுங்களுக்கு எதிரான படமாவே இதெல்லாம் அமையறது ஒரு பிரச்சனையா பார்க்குறீங்களா நீங்க? ஏன்னா இந்த ஆ. மாதிரி படங்கள் பெரும்பாலும் இது பேசக்கூடிய அரசியலே ம். பெருசுக்கு சிறுசுலாம் ஒண்ணும் கிடையாது. ம். எல்லாம் ஒண்ணு. ஒருத்தன எல்லாம் ஒண்ணு. நம்பாதீங்க. எல்லாம் ஒரே ஒரு ஒண்ணுன்றது தானே. தலைவன் வருவான். அவங்க எல்லாரையும் ம். காப்பாத்துவான்னு நம்பாதீங்க. எல்லாம் இதெல்லாம் தான். ஒண்ணுன்றது தானே. எல்லாம் ஒண்ணுன்றத பேசுற படைப்பாளிகள் தானே. ஸோ அப்போ அவங்களுடைய நோக்கங்களுக்கு எதிராகவே கூட ஒரு விதத்துல இது இருக்கு இல்லையா? இருக்கலாம். இருக்கலாம். அந்த நேரத்தில அவங்க அதையும் கவனிக்காம விட்டுருவாங்க. அதையும் கவனிக்காம கடந்து போயிடுவாங்க. அவ்வளோதான். பட் ஆனா என்னன்னா, இப்போ இந்த மாரி படைப்புகள் வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாரி ம். படைப்புகள் தான் அந்த சமூகத்த உயிர்ப்போட வச்சிருக்கும். வாழை மாரி படைப்புகள் தான். ம். ஏன்னா, கடந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு, ஒரு வலிய பதிவு பண்றாரு. அப்புட்னா அந்த மாரி படைப்புகள் வந்தா தான் நம் சமூகமும் கொஞ்சம் உயிர்ப்போடயே இருக்கும். இந்த சின்ன சின்ன படைப்புகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உரம் இட்டு கொஞ்சம் புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால தான் உங்கள போல நடிகர்கள், ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் முடிஞ்ச நான். வரைக்கும் அப்படியே அதுக்குள்ளேயே தானே இருக்கணும். வேற வழி இல்லையே. ஆ. இப்போ விசாரணை போல ஒரு படத்தினுடைய வேல்யூ என்னவாக இருக்கு அப்படின்னா, அ இந்த மனிதர்கள்லாம் இப்படி இயங்குறாங்க. ம். பட் இவங்க இயங்குறதுக்கான ஒரு காரணம் இது அப்படின்றதும் அது அது அதுக்குள்ள ஒரு தீர விசாரிக்குது இல்லையா? இப்போ ஓரளவுக்கு தடயமும் அப்பேற்பட்ட ஒரு படமாக தான் பார்க்குறீங்களா? இல்ல இது கண்டிப்பா. இவெண்ட்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அதிகாரம் எளிமையான மனிதர்களை எப்படியெல்லாம் பாதிப்புக்குள்ளாக்குது. இப்ப ம். விசாரணையில எழுந்த அந்த 4 பேருன்றது வேற. ம். இங்க 2 பேரு. ம். இவங்க 2 பேர் திரும்பிட்டாய்ங்க. பவர் அப்படின்னு உன் கையில ம். கிடைச்சா ஆ, நீ என்ன ஆ, பண்ணுவ? ஆ. ம். இவங்க 2 பேர் திரும்பிட்டாங்க. அவங்க 2 பேர் திரும்பல. அவங்க 2 பேர் பாவம் போராடினாங்க. விசாரணையில ம். போராடினாங்க. ம். தன் உயிருக்காக போராடினாங்க. இவங்க 2 பேர் திரும்பிட்டாய்ங்க. ம். எதிர்த்து நின்ட்டான். எதிர்த்து நிக்கும்போது யார் பாதிக்கிறா? ரைட். அப்படின்றது தான். ம். ம். தடயம்னாலே என்ன க்ளூ இல்லையா? க்ளூ. அத அத பார்ப்பதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த மொமெண்ட்ல பிரசன்ட்டா இருக்க வேண்டியது ரொம்ப ம். அவசியம். ம். இன்னைய எந்த தேதிக்கு விதமான கேள்விகளும் மனசுக்குள்ள வச்சுக்காம, ம். ரொம்ப நிராயுதபாணியா உட்கார்ந்து அந்த படைப்ப பார்க்கும்போது, அதற்குள்ள இருக்கக்கூடிய நியாயங்கள் ம். நம்ம ரொம்ப உறுத்தும். ம். இப்போ இன்னைய தேதிக்கு அந்த மொமெண்ட்ல ஒருத்தர் இருப்பதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமாயிருச்சு ம். இல்லையா? எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கிறதுனால அத நோண்டிக்கிட்டு இல்லையா? சின்ன ஏ சின்ன விஷயங்கள் கூட தன்னை சார்ந்து இருக்கும்போது, அத கவனிக்கக்கூடிய ஒரு தன்மையே ரொம்ப குறைவாகத்தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. ஆ இப்போ இந்த படத்துல நீங்க இன்வெஸ்டிகேட்லாம் பண்றீங்க அப்டின்னா, நீங்க எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரி தான் ப்ளே ம். பண்றீங்க. ம். ம். இந்த நீங்க இத பொறுத்து என்னவா பார்க்குறீங்க? அந்தந்த மொமெண்ட்ல ஒரு ஒரு இடத்துல முழுமையாக இருப்பது அப்டின்றது உங்களால நெறைய எப்படி? பேருக்கு இல்லையே. ம். நான் வந்து ஒரு சில இடத்துல ஆக்டரா போம்போது, நான் இயக்குனர் என்ன சொல்றாரோ, அத மட்டும் தான் செய்வேன். ம். நான் அங்க போய் எக்ஸ்ட்ரா நான் இத பண்ணிறவா, அத பண்ணிறவா அப்படின்றதெல்லாம் இருக்காது. ம். அவங்க என்ன சொல்றாங்களோ, அதை மட்டும் 100% செய்வதற்கான ஒரு முயற்சி எடுப்பேன். ம். நான் இயக்குனராக இருக்கும்போது, நீங்க சொன்ன மாரி எல்லாமுமா இருப்பேன். ம். ம். கடைக்கோடியில ஒருத்தன் லைட்டா உட்கார்ந்தா கூட அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லி கேட்டு, அதையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருப்பேன். ம். 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 ஏன்னா நீங்க காந்தாவ பொறுத்து பேசும்போது கூட இல்ல, எனக்கு சில நாட்கள் என்ன நடந்ததுன்னே எனக்கு ஞாபகம் இல்லன்னு நீங்க இப்போ சொல்லும்போது, வரைக்கும் தெரியல. அது என்ன சொல்லுது அப்டின்னா, நீங்க அந்தந்த நிமிஷங்கள்ல, அந்தந்த மணி நேரங்களுக்கு உங்கள முழுமையாக அந்த கரைஞ்சு போயிருது. அவ்வளோதான். ம். அதுக்குள்ள அந்த இதுதான். இப்போ இத சார்ந்து நான் என்ன பொறுத்து அங்க யோசிக்கிறதுக்கான ஒரு இடம் ம். கிடையாது. வேற எதுலயுமே டிஸ்ட்ராக்ஷன் அப்டின்றதுக்கான ஒரு இடமே கிடையாதுன்னு. ம். இது ஒரு
ஒரு ஆக்டராக உங்களுடைய டிசிப்ளினாக பார்க்குறீங்களா? இல்ல ஒரு 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 மனிதராக நீங்க என்னவாக இருக்கீங்கன்றது தான் அதுக்குள்ள இல்ல, போகுதா? இல்ல, இல்ல, இல்ல. அது வந்து அந்த நாள், அந்த நேரம் அவங்களுக்கு குடுக்கப்பட்டது. ம். அதுல நம்ம எவ்வளோ தூரம் உண்மையா இருக்கோம் அப்படின்றது தான். புரியுது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா, பலமுறை நம்ம இப்போ ஒருத்தங்கள சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அ தனிப்பட்ட முறையில சந்திக்கும்போது, நியாயமா பார்த்தா, இப்போ இந்த நேரம் உனக்காக நான் ஒதுக்கப்பட்டது ம், அப்படின்றதுக்குள்ள தான் அது அடங்குது. அப்படி இருந்தும் நீங்க அத அங்கீகரிப்பது கிடையாது இல்லையா? ம். அ அது நம்ம பண்ணும் வாங்க 1 பண்ண மணி நேரம் முடியாது. மீட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் ம். அந்த நேரத்த. ஆனா அந்த 1 மணி நேரம் உன் கூட இருக்கும்போது, நான் முழுமையாக உன் கூட இருக்கேனா? இப்ப உள்ள வரும்போது கூட அதுதான் நான் சொன்னேன். செல்ஃபோன இதுல ஃப்ளைட் மோட்ல போட்டு, நான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னா, இது 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 இந்த 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 சந்திப்புக்கான உண்மை தன்மையை, ஒரு நேர்மையும் குடுக்கணும் அப்படின்றது தான். ம். நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர சந்திச்சு பேசும்போதும் அப்படிதான் இருந்தேன். என்னன்னா, அந்த இப்ப இங்க சைடுல வச்சுக்கிட்டு, இப்படி இதையும் இதையும் சரியா பார்க்காம, இதையும் சரியா செய்யாம, அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ம். அதனால தான் யாராவது ஏதோ ஒரு பணியில இருக்கும்போது தேவையில்லாம எதையோ கையில ஒண்ண வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தாலே கோவம் தான் வரும். அதுவும் நம்ம கூட சக நடிகர்கள் இத செய்வாங்க. ஆமா. அ அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா, "நீ கவனிக்கவே மாட்டேன்றியே! நீ நீ இந்த இடத்துல இத செஞ்சா தானே நான் இத செய்ய முடியும்." ம். அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அது அது போற போக்குல அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. ம். போற போக்குல அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ம். அப்படின்றப்போ தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அவர்களும் போற போக்குல தான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ரைட். ஓகே. அப்போ எதுக்காக இது எல்லாமே ஆ, ஆ. அப்படின்ற அப்போ எந்த இடத்துல நீ முழுமையாக ஒரு விஷயத்த அனுபவிக்க போற? ம். ஆர் அதுதான். அ இல்லையா? ம். நான் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு உண்மையா இருந்துடணும்னு நெனைப்பேன். ம். ம். இப்போலேருந்து இப்படித்தான். ம். ம். அது ஒரு அடிப்படையான ஒரு இன்டெகிரிட்டி. அது என்னுடைய குருநாதர் சொன்னது. 100% உண்மையா இரு. அது உன்னைய பார்த்துக்கும் அப்படிம்பேன். வி.எஸ். ராகவன் சொல்லி ஒரு ஆக்டர். ஆமா. ஐயா வந்து நான் அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது, ஐயாவுக்கு வந்து 72 வயசு. நான் சொல்றது 2000ல ம். 2000 ம். 26 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் உள்ள வந்தோனே பாடத்த குடுத்துருங்க. எனக்கு பாடத்த குடுத்துருங்க அப்படின்னாரு. என்னன்னு புரியல. என்ன இப்ப சீன் பேப்பர அவர் பாடம்னு சொல்றாரு. அப்ப சீன் பேப்பர் ஐயாவான சீன் பேப்பர்லாம் எடுத்து குடுங்கன்றான். நான் 4 சீன் இருந்தது கையில குடுத்தோனே, இது யாரு? இதில அசோக் யாரு? அஞ்சலி யாருன்னு ஒவ்வொருத்தங்களா கேட்டு, அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்கலாம் யங்ஸ்டர்ஸ். ம். ஏதாவது தப்பு பண்ணா கடந்து போயிருவீங்க. ஆனா என்னால ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, என்ன நானே தண்டிச்சுக்குவேன். ம். அன்னைக்கு சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். அதனால கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, டயலாக் எல்லாம் சொல்லி, இவரு சொல்லி, அவங்க டயலாக்க சொல்லி, நம்ம போய் ஷாட் வச்சா எல்லாம் கரெக்ட்டா நடிக்கிறாய்ங்க. என்னடா நடந்துச்சு அப்படின்னா, இவரு இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. பார்த்துருக்காரு. அப்பதான் நான் கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, "இருக்கிறதுக்கு உண்மையா இருந்துடணும் தம்பி. உண்மையா இருந்தோம் அப்படின்னா, அது நம்மள விடவே விடாது. அதுவும் சினிமா வந்து நீங்க உண்மையா இருக்க இருக்க, உங்கள புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க ஏதோ அந்த ஒரு ரொமான்ஸ கட்டத்துல." நம்புறீங்க. நான் நம்புறேன். ம். இப்போ வரைக்கும் அத நம்புறேன். அ ம். இப்போ வரைக்கும் என்ன சினிமா புடிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ம். அ உங்க கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. சில ம், ம், மேஜிக்கான ம், ம். விஷயங்கள், சில ஆமா, ஆமா. 91 வயசு அவருக்கு. அப்போ நம்ம அப்பா திரைப்படத்துக்காக ஒரு அரசு அ டாக்ஸ் ஃப்ரீக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்க்கக்கூடிய குழுவுல தலைவரா வராரு திரும்ப. ஓகே. 91 வயசு இன்ஷர்ட் பண்ணி அப்படி இறங்கி வராரு. "பாத்தியா சினிமா என்ன ஏதோ ஒரு இடத்துல புடிச்சு வச்சிருக்கு பாரு" அப்படின்னாரு. ம். அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம். அண்ட் இது சினிமாவ மட்டும் நீங்க பொருத்தி சொல்லல. இல்லையா? எல்லாமே, எல்லாமே. எல்லா ம். துறையுமே அதுதான். அதனால தான் செய்வன திருந்தச் செய்யுன்னாங்களே. ம். செய்வன திருந்தச் செய்யுன்னு சொன்னாங்க. ம். அது அது 100% செய்யும்போது அதுவும் நம்மள புடிச்சுக்கும். ஏன்னா ம். டக்குன்னு நீங்க சொல்லும்பொழுது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான சித்தாந்தங்களா ரொம்ப இருக்கு. எளிமை தான். ரொம்ப எளிமை தான். கடைப்பிடிப்பது தான். இல்லையா? ம். அத நான் குழந்தைங்கட்ட சொல்லும்போது அதான் சொல்லுவேன். "ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போங்க" அப்படிம்பாரு. எங்க குருநாதர் கேபி சார் என்ன பண்ணுவாருன்னா, 10 நிமிஷம் முன்னாடி போகணும்பாரு. எங்க எல்லா போறதா இடத்துலயும். இருந்தாலும். ம். 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 அதுக்கு காரணம் வேற சொல்லுவாரு. 10 நிமிஷம் முன்னாடி போனா நீ அழகா இருப்ப. ஆ இது கேட்கவே அழகா இருக்கு. ஆமா. நீ அழகா இருப்ப. நீ யார் முன்னாடி போய் உட்கார்ந்து பேசினேனாலும், நீ சொல்றத அவங்க அழகா கவனிப்பாங்க. உன் மேல் அதிகமாக கவனம் செலுத்தப்படும். ஸோ நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அதனால எங்க போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போ. இது எனக்கு நடந்துச்சு. நான் வந்து அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சேன். அ மைக்கேல் ராப்மன் சார நாடோடிகள் கதை சொல்றதுக்காக போறேன். 15 நிமிஷம் முன்னாடி போயிட்டு, நான் கீழ உட்காந்துட்டு, "சார் நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் மேல வரேன்னு" மெசேஜ் பண்றேன். ம். கதவ திறந்த உடனே மைக்கேல் ராப்மன் சார் சொன்னாரு, "இந்த படம் நம்ம பண்றோம். இப்ப கதை சொல்லுங்க" அப்டின்னாரு. "ஏன் என்ன?" நான் இதுவரை ஒரு 40, 45 பேர்ட்ட கதை கேட்டுருக்கேன். யாருமே சொன்ன டைமுக்கு வரல. ம்.
ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லி, எதுமோ ஒண்ணு நடக்கும். முதல் முறையா ஒருத்தன் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்துட்டு, "சார் நான் வந்துட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல மேல வரேன்" அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணது நீங்க ஒருத்தன் தான். "நம்ம இந்த படத்த பண்றோம். இப்ப கதை சொல்லுங்க." இதுவே எவ்வளோ அபூர்வமாக நான் அவங்க கேட்டுட்டு பார்க்குறாங்கல்ல. உடனே போய் டைரக்டர்ட்ட போய் சொன்னேன், "சார் இப்படி இன்னும் நெறையா நல்லது நடக்கும். நீங்க வந்து காலத்துக்கு அவ்வளோ பெரிய ஸோ சக்தி கேபி இருக்கு. சார் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு நெறைய விஷயங்கள். காலத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி ம். இருக்கு." அவர் சொல்லுவாரு. மிகப்பெரிய சக்தி காலம் தான். அதனால தான் நம்ம வினோதய சித்தம் பண்ணும்போது காலத்த பத்தி தான் பேசியிருக்கோம். ம். ம். கரெக்ட் டைம்க்கு வந்தான். ஆன் டைம்ல நிக்கிறான்லாம் சொல்லுவாங்கல்ல. ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படிம்பாங்கல்ல. இது எல்லாமே காலம் தான். ம். அந்த காலத்தை நாம் மதிக்க, மதிக்க அது நம்மள மதிக்கும். ம். ம். இந்த இந்த மாதிரி போலீஸ் கதாபாத்திரங்கள் இல்ல, நம்ம காலம், சிந்தனை இதெல்லாம் பத்தி பேசிக்கும்போது, இந்த மாரி கேரக்டர்ஸ் எல்லாம் நெறைய ஐ திங்க் அதுவும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ற கேரக்டர்ஸ் பர்ட்டிகுலர்லி கான்ஸ்டன்ட்டாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற மாரி தான் நெறைய ம், ஷாட்ஸ் எல்லாம் ம், இருக்கும். ம். இல்லையா? ஒன்னத்த கவனிப்பாங்க, அத நோக்கி சிந்திப்பாங்க. எத்தன விதங்கள்ல தான் நீங்க ஒரு சிந்தனைய காட்ட முடியும்னு இதுல நெனைக்கிறீங்க? தான் பைத்தியக்காரன் இருப்பாங்க. இதுல அவனுக்கு பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நெனப்பு. அவன் தான் ஒரு ட்ரெய்லர்லயே சொல்லியிருப்பாங்க. ம். அவன் ஒரு உலகத்துல இருப்பான். ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அங்க என்ன வந்தது, என்ன போச்சு, எது வந்திருக்கலாம், எது போயிருக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். ம். எளிமையான மனிதர்கள் அது கூடவே நிக்கிறவங்களுக்கே தெரியாது இவன் என்ன யோசிக்கிறான்னு. ம். இது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஐடியாவே சினிமால காட்டுவது இன்னும் கொஞ்சம் கடினம்ல. ம், இப்போ ம், நீங்க ஒரு புத்தகத்துல கூட ஒருத்தன் யோசிக்கிறான், இத யோசிச்சுட்டு இருந்தான், அத யோசிச்சுட்டு ம். இருந்தான் நீங்க இறங்கி எழுதிடலாம். எழுதிரலாம். ம். என்ன பண்ணணும் நான் அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீங்க யோசிக்கிறீங்க சார் அங்க நின்னு அப்படின்னா, எத்தன வாட்டி தான் இப்படியே பண்ண முடியும்? அமைதியா இருக்கிறதே மிகப்பெரிய யோசனை தான். ம். அது எவ்வளவு தூரம் நம்மள உள்ள எடுத்துட்டு போய் எதெல்லாம் மனம் பேசுது அப்படின்றதே ஒரு பெரிய யோசனை தானே. போலீஸ் பத்தி பேசும்போது இல்ல, இப்போ அவங்க நெறைய டேமேஜிங்கான விஷயங்களுக்கு தான் எக்ஸ்போஸ் பண்ணப்படுறாங்க இல்லையா? தன்னை ரொம்ப சுத்தி. நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ம். ரொம்ப நல்ல அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ம். யாரோ ஒரு சிலர் செய்ற தப்புகள் தான் பெருசா வெளிய இல்ல நான் ஓவரால் காட்டப்படுது. அவங்கள டேமேஜிங்ன்றத விட நான் என்ன ம். சொல்றேன்னா, அவங்க தொழில் சார்ந்து அவங்க ம். சந்திக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்பேர்ப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா, ஆமா. பிரச்சனைக்குரிய மனிதர்கள தான் கண்டிப்பா. அவங்க பெரும்பாலும் சந்திக்க வேண்டிய ஒரு ம். கட்டாயத்துல ம். தள்ளப்படுறாங்க. ம். இப்போ ஐ திங்க் நீஷோ யாரோ சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒரு 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 அபிஸ் ஒரு ஒரு அகல பாதாளத்துக்குள்ள நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பாதாளமும் உங்களுக்குள்ள எட்டி பார்க்கும். அதுக்குள்ள நீங்க பட நீங்க அதுவா கூட மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்கு கண்டிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ இவங்களுடைய அனுபவங்கள் ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு மனிதர்களுக்கு எதிர்த்தே இயங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளிருதா? அது ஒரு காரணமா நீங்க பார்க்குறீங்களா? இவங்க சந்திக்கக்கூடிய மனித சமூகத்திலே இவங்கெல்லாம் தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல. அப்போ இவங்க மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே ஒரு இடத்துல கரைய ஆரம்பிச்சிருதா? எப்படி பார்க்குறீங்க? ஒரு 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 பாயிண்ட்ல அது நடக்க தான் செய்யுது. ஆனால் கரையாம இருக்கக்கூடிய மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இருக்காங்க. ரைட். அதுதான் அது அபூர்வமா இருக்கு ஆ. ஆக்சுவலி இல்ல? அது வந்து கரையாம இருக்கு. ஆனா வரும்போது பயங்கரமா ஏதோ ஒண்ணு செஞ்சிடணும்னு தான் உள்ள வராங்க. ம். சூழல் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு மாத்தி அவர்கள் பார்க்குற மனுஷங்க, கூட வேலை செய்றவங்க ம். எல்லாமே மாத்தி மாத்தி கொண்டு போகும்போது, அதையும் தாண்டி ஒரு சிலவங்க நிக்கிறாங்க. இப்ப என்னுடைய நண்பர்லாம் வந்து காவல்துறை அதிகாரி இல்ல. அவர் ஒரு ம். டெப்டி கலெக்டரா இருக்காரு. இந்த நொடி வரைக்கும் அ எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாம, ரொம்ப நேர்மையா இப்ப கடைசி வரைக்கும் நின்னுகிட்டு இருக்கான். ஆனால் வந்து என்னன்னா பேரா இருக்கும். நல்ல பேர் இருக்கும். பார்த்தா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இம்சப்பா அந்த ஆளும்பாய்ங்க. அ ஆனால் அவங்க தன்னுடைய கோட்லருந்து இறங்காம பயணிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து எல்லா துறையிலுமே இருக்காங்க. காவல்துறை மட்டும் இல்ல. ம். நெறைய உங்களையும் சேர்த்துக்கலாம். நெறைய நல்லவங்க இருக்காங்க. நெறைய நல்லவங்க இருக்காங்க. நல்ல அதிகாரிகளால் மட்டும் தான் அந்த சக்கரமே சுத்துது. ம். 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 இன்னும் ஒரு சிலர் அரசு எந்திரத்தில இருக்காங்க எப்படின்னா, காசோ, பணமோ வாங்காம வேலை பார்த்தா மாபெரும் குற்றமா நெனைக்கிறவங்களும் இருக்காங்க. ம். ஐய்யய்யோ! என்னடா இந்த வேலைய பார்த்துட்டோம் நமக்கு காசே வரலையே அப்படின்றவங்களும் இன்ஃபேக்ட் நான் ஒண்ணு ம். படிச்சுட்டு இருக்கும்போது இந்த அமெரிக்காலலாம் இல்ல. அமெரிக்கான்ல ஜெனரலா அந்த போலீஸ் சிஸ்டம்க்குள்ள ஒரு 5 பேர் பணம் வாங்கி, இதுதான் இப்படி இந்த வேலை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கும்போது, ம். அங்க ஒருத்தன் மட்டும் நேர்மையா இருந்தா, அவன் அவ்வளோ பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாக பார்க்கப்படுறான் உள்ளுக்குள்ள. கண்டிப்பா, இல்ல? கண்டிப்பா. அப்போ முன்னாடியெல்லாம் வந்து கெட்டவன பார்த்தா கொஞ்சம் கவனமா இருப்பாய்ங்க. இப்ப நல்லவன பார்த்து அத சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் ரொம்ப நல்லவன். கொஞ்சம் கவனமா இரு அவன்ட்ட. பத்திரமா எங்கேயாவது சிக்கல்ல இழுத்து விட்டுருவான் அப்படிம்பாங்க. அப்படி ஆயிடுச்சு. இந்த சமூகமே அப்படி அதை நோக்கி போகுது இப்போ. ம். இது ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களோட தான் நம்ம பயணப்பட வேண்டியதா இருக்கு. கடந்து தான் வந்தாங்க. போராடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு கடைசி கடந்து வரைக்கும். கடந்து தான் வந்தாங்க. ம். ஆனா அங்கங்க தூரமா நிறைய நல்ல மனிதர்கள், எல்லா துறைகளிலுமே நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அவர்களால் தான் இந்த
செயின் வந்து கரெக்டா இழுத்து ஏன்னா பிடிக்கப்பட்டது. பலமுறை இல்ல இந்த இந்த நல்லவன் அப்படின்ற ஒருத்தனே, நான் மட்டும் தான் இங்க, இங்க வேற யாருமே இல்ல ம், அப்படின்ற ம், ஒரு பெரிய ஒரு தனிமைய உணர ஆரம்பிப்பாங்கல்ல, ம். ஒரு இடத்துல. ஸோ அப்பதான் நீங்க சொல்வது ரொம்ப முக்கியமாகுதுன்னு நெனைக்கிறேன். நீ இங்க அவ்ளோ தனிமையாலாம் இல்ல. இல்ல. உன்ன போல அங்கங்க இருக்காங்க. அங்கங்க இல்ல அதுதான், அதுதான் ம், இயக்கிக்கிட்டு இருக்குது. ம். அங்கங்க இருக்காங்க. இதுல நல்லவன் கெட்டவன்றதுலயே எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்குமே. பட் நம்ம எப்படி பேசுறோம் ம், அந்த ஒரு ம். கான்டெக்ஸ்ட்ல சொல்றேன். அதுதான். ஆ. அங்கங்க இருக்காங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பயணப்படும்போது, எளிமையான மனிதர்கள் தான் இந்த சக்கரத்த சுத்துறதுக்கு மிகப்பெரிய காரணமானவர்களா இருக்காங்க. ஓகே. என்னமோ பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களும், மிகப்பெரிய பவர்ல இருக்கவங்களும் தான் வந்து எல்லாத்தையுமே வழி எல்லாம் நடத்தணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க உண்மைத்தன்மையோடு, ரொம்ப ரத்தமும் சதையுமா, ரொம்ப ஈரத்தோடு இருக்கிறவன் வந்து கடைசியில இருக்கான் பாருங்க. ம். அவன் தான் அந்த சக்கரத்த சுத்துறதுக்கு, மழை பெய்யறதுக்கு காரணமா இருக்கிறதே அவன் தான். அவர்களால தான் இவங்கலாம் பிழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். ம். ம். அந்த 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 ஆனா ஒரு இவங்க நெனப்பு வந்து அது ஆமா. அது நம்ம தான் இன்னொரு எல்லாம் சைடு பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால அது தான் இவங்கலாம் அது பொழச்சிட்டு கிடையாது. இருக்காங்க. அது கிடையாது. அது கிடையாது. இப்போ ஒரு 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 மலைவாழ் மனிதர்கள பார்க்கும்போது, அ ஒண்ணுமே இல்ல. அவங்க வாழ்க்கையே ரொம்ப அபரிவிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிடைச்ச இடத்துல தூங்குறது, அவங்க நல்ல உணவு சாப்பிடுறான். 110, 120 வயசு. வயசு என்னன்னு கேட்டா, அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அ அந்த அது முழுக்க முழுக்க அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புல இருக்கக்கூடியவங்க அவங்க தான். ம். ஏன்னா, அவங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம ம் வயநாடு வந்து இந்த மாரி சரிவு வரப்போகுது அப்படின்றது விலங்குகளுக்கு தெரிஞ்சுச்சு. 2, 3 நாளைக்கு முன்னாடியே. மனுஷனுக்கு மட்டும் தெரியல. ஆனால் மலைவாழ் மக்களுக்கு தெரியுது. தெரியுது. ஓகே. ம். அவங்கலாம் புலம்பெயர்றாங்க, இடத்த மாத்திக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க. செத்தது யாரு? அறிவாளிகள், மேதாவிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நெனைச்சவன் மட்டும் தான் நீங்க இங்க நிப்பான். நீங்க இன்னொன்னு விஷயம் கூட எடுத்து பாருங்களேன். ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறவன் உலகம் பூரா சுத்திட்டு வந்துருவான். அதிமேதாவி தான் முட்டுச்சந்தில போய் நிப்பான். ஏன்னா, இவனுக்கு தான் நெறைய கேள்வி இருக்கும். ம். அவனுக்கு கேள்வியே இருக்காது. அவன் எல்லாத்தையும் நம்புவான். தன் முன்னாடி வந்து ஒருத்தன் சிரிச்சான்னா, இவன் சிரிப்பான். ம். அதனால கடந்து கடந்து போயிருவான். அறிவாளிகிட்ட போய் நீங்க சிரிச்சா, இவன் ஏன் நம்மள பார்த்து சிரிக்கிறான்னு அவன் உள்ள ஒரு கேள்வி எழுப்புவான். கேள்வி கண்டிப்பா. எழுப்பும்போது தான் எல்லாமே குழப்பத்தில கொண்டு போய் நின்றும். ம். அதனால அந்த தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க புத்திசாலித்தனமா இருங்க, அறிவாளியா இருங்க, மேதாவியா இருங்க, கொஞ்சம் இன்னசென்ட்டாவும் இருங்க. அப்படின்றது தான் சொல்றேன். அந்த வெகுளித்தனம் ஏதோ ஒரு விதத்துல உங்கள காப்பாத்திக்கிட்டே அவன் தான் இருக்கும். காப்பாத்தும். நீங்க ஒண்ணும் இல்ல. எங்க மாமா ஒருத்தரு ம். வந்து ஆக்சுவலா நான் மெட்ராஸ் வந்துட்டேன். அ ஒரு 2 ஆண்டுகள் நான் எங்க இருக்கேன்னே தெரியல. ம். இப்ப என் தாயார் வந்து சென்னைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. முழுக்க முழுக்க ஒரு கிராமம். அப்பட்டமான ஒரு கிராமம். ம். எங்க அம்மாவ கூட்டிக்கிட்டு எங்க மாமா ஒருத்தர். அவரு ஒரு விபூதி. அவருக்கும் மெட்ராஸ்னா என்னன்னு தெரியாது. ஒரு விபூதிய மட்டும் பூசிக்கிட்டு 2 பேரும் கிளம்பி வந்துட்டாய்ங்க மெட்ராஸுக்கு. ஒண்ணுமே தெரியாம. எங்க இறங்குறதுன்னு தெரியாது. எனக்கே எங்க இறங்குறதுன்னு தெரியாது. முதல்ல சென்னை வரும்போது. ம். எங்க இறங்கணும்? எங்க இறங்கணுன்றாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ஏதாவது சொல்லுங்க. அப்படின்னா ஏதேதோ சொல்லி எல்ஐசின்னாங்க. இது கேள்விப்பட்ட மாரி இருக்கு. அங்க இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நான் எல்ஐசி முன்னாடி வந்து இறங்குனேன். ம். இவங்க இப்ப எப்படி வந்திருப்பாங்க? எனக்கு பெரிய கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 97 97ல வராங்க. என்னைய ம். தேடிக்கிட்டு. ம். அம்மா வந்து கிராமத்த விட்டு வெளியிலயே வராத ஒரு அம்மா. இவர் வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல விபூதிய பூசியிருப்பாரு. ஒரு மஞ்ச பைய கையில வச்சிருப்பாரு. கிளம்பி வந்துட்டாங்களே. வந்து நான் இருக்க அறைக்கே வந்துட்டாய்ங்க. நான் எங்கேயோ ஒர்க்க முடிச்சுட்டு வரேன். ரூம்ல வந்து அப்பா! உட்கார்ந்துருக்காய்ங்க. எப்படி? எப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி நான் போட்ட கடிதத்த வச்சு, ம். அந்த கடிதத்தில இருக்க அட்ரஸுக்கு போனா, அது பழைய அட்ரஸ். எங்கேயோ ஒரு நண்பனோட இருந்த ஒரு வீட்ட அந்த அட்ரஸுக்கு போய், அங்க இருக்க அந்த நண்பன பார்த்து, நாங்க எங்க இருக்கோம்னு கேட்டு, அவன் இங்கேருந்து கூட்டிட்டு வந்து, நான் வந்தா டீய கீய குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காய்ங்களே. அப்ப எப்படி? எது கொண்டு வந்து சேர்த்துச்சு? ம். இந்த 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 உலகத்தின் மீது அவங்க வச்சிருக்க நம்பிக்கை தானே அவங்கள கொண்டு வந்து சேர்த்தது. ஆமா. நம்ம நம்பணும்ல. நம்ம ம். முன்னாடி இருக்கிறவன் நல்லவன். அவனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. அப்படின்னு நம்பணும்ல. ஆமா. இங்க எல்லாத்தையும் எத பார்த்தாலும் ஐயோ! இவன் எங்க சந்தேகத்தோட தானே இருக்கான்னே பார்க்குறோம். தெரியாதே! இப்ப நான் அந்த வீட்டுக்கு போய் ம், ஏமாந்துட்டேன்னா, ம், ம், எவன்கிட்டயா ம், மாட்டிக்கிட்டேன்னா? உலக கொஸ்டின்கள போட்டு போட்டு தானே ஏகப்பட்ட குழப்பம் நடக்குது. ம். நான் போறேன், என் புள்ளைய பார்ப்பேன். அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே அந்த நீங்க தாய்க்கு சொன்ன இந்த இருந்துச்சு. குட்டி ஒரு கதையிலேயே எப்படி இருக்குன்னா, நம்ம நெனைக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் அவ்ளோ சிக்கலான ஒரு உலகம்லாம் இல்ல. ரொம்ப அற்புதமான உலகம் சார். ம். ரொம்ப அழகான உலகம். அழகான உலகத்துக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்லன்னா வாழவே முடியாது. இவங்க சொல்ற அந்த குற்றவாளிகள், கிரிமினல்ஸ்ன்னு சொல்றதெல்லாம் 1% தான். இந்த 1% தான். மீதி 99% நல்லவங்க தான். ம். ம். இல்லன்னா இயங்காது. அப்படி அப்படியே நின்றுமே. பூமி பொளந்துருமே. ம். ம். நீங்க ம் அ
வாங்க தடயம் பக்கம் போவோம். வேற இல்ல எங்கேயும் போகுது. பரவால்ல. இப்ப சும்மா அப்பப்போ நான் இங்க கூட்டு வருவேன். மறுபடியும் இங்கேருந்து நம்ம வேற இடத்துக்கு போயிருவோம். இது ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ட ஒரு படத்துல அணுகுவதற்கும், ஒரு வெப் சீரிஸ் எந்த மாரி இடங்களுக்கெல்லாம் போக அனுமதிக்குதுன்னு நெனைக்கிறேன்? அதுக்கான என்ன மாரி இடங்கள் இது அளிக்குது? வெப் சீரிஸ் வந்து சார், நெறையா டீட்டெயிலிங்கா சொல்றதுக்கான ஒரு தளமா நான் பார்க்குறேன். ம். நெறைய விஷயங்கள பேசலாம். இப்ப படத்துல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவு வச்சுக்கிட்டு, ஆமா. ஓடு ஓடு ஸ்லோவா இருக்கு, இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஓட்டத்த ஓட்டி, எங்கிட்டோ நடந்துகிட்டு இருக்கு. வெப் ம். சீரிஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா, புத்திசாலித்தனமா பண்றதுக்கான ஒரு பெரிய தளம்னு நான் நெனைக்கிறேன். ம். இதை பற்றி முதல்ல என்கிட்ட தம்பி கௌஷிக் பேசும்போது ம். நான் அதான் சொன்னேன். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா, ஒரு 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 உளவியல் சார்ந்த ஒரு விஷயமா இதை சொல்வதற்கு ஒரு நல்ல தளம் இது. ம். இதை நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம் அப்படின்னு தான் ம். நானு பேசும்போதே பேசினோம். இதை அப்படிதான் பார்க்குறேன். இது சினிமாக்குள்ள கொண்டு வந்து ஒரு சினிமாவா வைக்கும்போது, அது இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். கரெக்ட்டு. இந்த இந்த வேலையெல்லாம் இருக்கு. இப்பவும் ஒரு உங்கள சில உற்சாகப்படுத்திக்கிட்டே ஆ இருக்கணுன்ற ஒரு ஆமா கட்டாயம். இல்ல? கட்டாயம் இருக்கு. ம். இப்பவும் ஒரு சில வெப் சீரிஸ் அப்படிதான் போயிட்டுருக்கு. ஆமா. வேற வழி இல்ல. உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. அங்கேயும் நம்பர்ஸ் பிரச்சனை வருது. எபிசோட் முடியும்போது ஆமா. இப்படி இப்படி முடிக்கணும். ஒண்ணு போடுமா இப்ப இந்த எடிட்டிங் பேட்டர்ன மாத்தி விட்டதே அவங்க தான். ம். முன்ன தூக்கி பின்ன போடு, பின்ன தூக்கி முன்ன ம். போடு, அங்க ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டு, அம்ப ஒண்ணு விட்டுரு அப்படின்றதெல்லாம் வந்து அ. இவங்க தான். அ. அது அது ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தைய காட்டிக்கிட்டு தான் இருக்குது. ம். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுது. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, ம். அவ்வளோலாம் நீ வித்த காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நல்லத்தனத்த கொஞ்சம் பேசினாலே சொல்லு. போதுன்ற அதுதான். ஒரு இடத்துல தான் இருக்கீங்க. ம். அது நேர்மையா நல்ல விஷயங்கள அழகா சொல்லலாம். பட் அதுலயும் வந்து இப்ப சூழல் என்ன ஆயிடுதுன்னா, எந்த இடத்துல மூடி வச்சுக்கிறது, எந்த இடத்துல திறந்து காட்டுறது, எந்த இடத்துல இத சொல்லணும், ம். சொல்லக்கூடாதுன்ற அதாவது ஒரு மைண்ட் கேம் மாரி ஒரு ப்ளே மேனிபுலேஷன் பண்ண தான்ல. அது பண்ணா தான் இருக்கு அப்படின்றது மாரி இவன அடுத்த சொல்லுவாங்க. எபிசோடு பார்க்க வைக்கணும்னா, அப்போ இந்த எபிசோட்ல ம். நம்ம இந்த இந்த வேலைய வேலையெல்லாம் பார்த்தா தான் அடுத்த எபிசோட் அவன் அது இந்த திறப்பான். கதைக்கு அழகியல் கூட்டுது, கூட்டலன்றதெல்லாம் 2ஆம் பட்சம். ம்ஹ்ம். ம். அந்த மேஜிக் நீங்க பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல தான் அத நீங்க ம். நம்புறீங்களா? நான் நம்பல. நம்பல. ம். நான் ஒரு கதைய வந்து இப்படி தொடுனா இப்படி தொடு, இப்படி எதுக்கு போய் தொடுறேன்னு கேட்கிறேன் நானு. ம். பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல் அதெல்லாம் கேட்குது அப்படின்ற பட்சத்துல ஒரு பார்வையாளராக உங்களால அதெல்லாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியுது. ஆமா. இல்லையா? முடியுது. ஒண்ணு பார்க்கும்போதே நீங்க வந்துட்டு, வேற என்ன இப்ப என்ன? நான் ஏமாந்தா அடுத்து ம். பார்க்கணுமா? ஆமா, அப்படின்ற மாதிரி ஆமா. தான். எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ இதுதானே சொல்லப் போற அப்படின்றது தான். ரைட். ம். 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 இத வந்து ரொம்ப நிதானமா நிறுத்தி அழகான கதையா சொல்லலாம். அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அந்த பேட்டர்ன் வந்து இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி வெற்றி அடைஞ்ச ஒரு பேட்டர்ன் பின்னாடி தானே ஓடுறோம். இப்ப ஆமா. பருத்தி வீரன் வந்தவுடனே பூரா தாடியோட தானே திரிஞ்சாய்ங்க எல்லா படத்துலயும். சுப்பிரமணியபுரம் வந்தவுடனே தாடியோட தான் கேபி சார் படம் பார்க்குறாரு சுப்பிரமணியபுரம். எல்லாம் தாடியா இருக்குது. எந்த தாடி? புதுமுகங்கள் வேற. ஆமா. எல்லாரும் புதுசு. அ அப்படின்னாரு. அதுதான் உண்மை. என்னடா எதுக்குடா இவ்வளோ தாடி? அப்படின்னாரு. அது அது ஒண்ணு தேவைப்படுது. ம். நாடோடிகள் வந்தவுடனே எல்லாம் நண்பர்கள் கதையா தான் வந்துச்சு. இந்த ம். மாரி ஒரு சில படைப்புகள் வந்து மாத்தி விடும். மாத்தி ம். விடும்போது, அத நோக்கி போயிட்டே ஸோ, இருப்போம். அப்ப நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஒரு படைப்புக்காக. ஆ இல்லையா? இந்த வெப் சீரிஸ் ஆமா. இடத்துல ஒருத்தன் ம், வந்துட்டு, ம். இதெல்லாம் இல்ல அப்படி. இது பாரு அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்காக தான். ம். ம். அது யார் கையில அது வசப்படுதுன்றத வச்சு தான். அடலசன்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சது. ம்ஹ்ம். நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு 4 எபிசோட்ஸ் அதான் ஒரு 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 டீனேஜ் பையன எப்படி அந்த டாக்ஸிக் கல்ச்சர் ஒரு ஒரு பெண்கள எதிர்க்கக்கூடிய ஒரு மனநிலை அவனுக்குள்ள எப்படி விதைக்கப்படுது அந்த சின்ன வயசுலயே. ம்ஹ்ம். ஷூட் பண்ணியிருந்த விதம் எல்லாமே ரொம்ப யூசுவலா நம்ம இந்த வெப் சீரிஸ் ஸ்பேஸ்க்குள்ள பார்க்குற கிராமர் எல்லாமே ரொம்ப உடைச்ச மாரி தான் இருந்துச்சு. வெறும் ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும் மையப்படுத்தி ஒவ்வொரு எபிசோடும் தனியா அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, அந்த மாரிலாம் பண்ணி. ம்ஹ்ம். ஸோ, அதான் அந்த மாரிலாம் ஒண்ணு வரும்பொழுது தான் சரி ஓகே. அப்போ அத ஓப்பன் பண்ணி விட்டுறோம் நீங்க சொல்றது போல. கண்டிப்பா. என்ன வேணா பண்ணலாம் இங்க. பண்ணலாம். அப்படின்னு. அதுதான் நடக்கணும். என்ன ம். வேணாலும் பண்ணலாம் இங்க. இங்க திறன் இருக்கிறவன் இந்த கிரவுண்ட்ல விளையாடு ம். அப்படின்றது தானே. ஏன்னா ஆரம்பிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ம். இல்லையா? சில வருஷம் முன்னாடி, இல்ல இதுக்கு மேல நம்ம தியேட்டருக்காகத்தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ம். இங்கேயும் நீங்க ஒண்ணு பண்ணலான்னு அது சொல்லும்போது ஸ்மால் ஸ்க்ரீன் வரும்போது இன்னும் ரொம்ப கேபி சார் வந்து ஆ. அவரே ஓப்பனா சொன்னாரு. ம். ரகுவம்சம் இந்த இது ம் ரயில் சிநேகமெல்லாம் பண்ணும்போது, இப்பதான் நான் எனக்கு புடிச்ச மாரி படம் பண்றேன். அத வந்து நான் அவருக்கே அப்படி படமா தான் தோணியிருக்கு. அவரே சொன்னாரு. என்னன்னா, இதுல நான் வந்து நிதானமா நிறுத்தி, புடிச்ச மாரி அழகா கதை சொல்ல முடியுது எனக்கு. ம். அப்படின்னு சொல்லி
பண்ணும்போது சொல்லுவார். ம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் வெப் சீரிஸும் ஆரம்பித்தது. ம். இப்போ அதுவும் இதற்கு முந்தைய வெற்றிகளை வைத்து அதில் வந்த அந்த ஜிக்ஜாக்ஸுகளை வைத்து அதை நோக்கி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ம். அதையும் தாண்டி இப்போ யாராவது ஒருத்தர் கையில் வரும்போது, அதாவது ஒருத்தரை நம்பி இவர் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி பயணப்படும் போது மட்டும்தான் இந்த முந்தைய வெற்றிகளை கவனித்து முந்தைய வெற்றிகளை கம்பேர் பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட் வரும். அந்த கிரியேட்டர் மேல ஒரு தனி நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும்போது. இருக்கும்போது ம். அது முந்தைய வெற்றிகள் மாதிரி வராமல், அந்த மாதிரி எடிட்டிங் பேட்டர்ன் வராமல் இது வேற ஒன்றா வரும். நீங்க புதுசா இறங்குனீங்கன்னா கஷ்டம் தான். கஷ்டம்தான். இந்த மாதிரி ஒரு கதை வந்து தீர்வுகள் சொல்லக்கூடிய ஒரு கதையா பார்க்குறீங்களா? இல்ல இது இன்னும் கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பார்க்குறீங்களா? கேள்விகள் எழுப்பக்கூடிய கதைகள் தான். ம். தெளிவுகள் சொல்லக்கூடிய கதைகள் ரொம்ப குறைவு தான். ம். அப்படி என்ன சொல்லிட முடியும்னு வேற ஒண்ணு ஒன்று இருக்குல்ல? இருக்கு. அது அப்படியே தீர்வு சொன்னாலும் அது வந்து அந்த கிரியேட்டர் சொன்ன தீர்வாக மட்டும்தான் இருக்குமே தவிர சமகாலத்துக்கான தீர்வு சக மனிதனுக்கான தீர்வாக இருக்காது. ஏன்னா ம். ஒவ்வொருத்தர் பார்வையும் வேற வேறையாக தானே இருக்கு. ஆமா. இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய பேசினாலே போதும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ விசாரணை ம். அப்படின்றது இதுதான் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு பேசுது. பிரச்சனையா பேச வேண்டியது அந்த தீர்வை கூட கொஞ்சம் மறைச்சு தான் சொல்லியிருப்பாரு. கடைசியில் கூட 2 ஷூட் அவுட் போட்டு தான் முடிச்சிருப்பாரு. அதை முத்துவேலையும் சேர்த்து சுட்டாங்கன்றது அதுக்கான அர்த்தம். ம். சமீபத்துல தான் ஞாபகம் வந்துச்சு. கரெக்ட்டா 10 வருஷம் ஆகுது. இந்த ஃபெப்ரவரியில தான் இப்போ தான் விசாரணை சந்திச்சோம். வந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக ஓ! இருந்தது. சந்திச்சீங்களா? எல்லாரும் சந்திச்சோம். ம். 10 வருஷம் ஆனதுன்றது அப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. இல்ல ரொம்ப மறக்க முடியாத ஒரு படம். ம். கண்டிப்பாக. நான் முதல் முறை பார்க்கும்போது ரொம்ப ஹாரர் படம்லாம் விட என்ன ரொம்ப பயமுறுத்துச்சு. ம். ரொம்ப நாளைக்கு நான் ஒரு ஒரு பயத்துல தான் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது யாருமே இங்க பத்திரம் கிடையாதுன்னு ஒண்ணு சொல்லுதுல்ல. ஆமா. யாருமே இங்க நிம்மதியா நீ இருக்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் உனக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா தற்செயலாகவோ, நீ சிந்திச்சு செஞ்ச ஒரு செயலாகவோ ஏதோ ஒண்ணு எப்ப வேணா உன்னை இந்த சிஸ்டம் எப்ப எதை வேணா நோக்கி வேணாலும் சாப்பிடும். தள்ளலாம். கரெக்ட் தான். ஏன்னா இங்க பல பேர் வந்து கொஞ்சம் அதிகாரத்துல இருக்கிறவங்க. அவங்க ம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு இது என்னைக்குமே நடக்காது. ஆ, யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன். நான் இன்னும் யாருக்கு அவ்வளோ வேணாலும் அப்பாவிலாம் இல்ல. நான் யாருன்னு காமிச்சிட்டேன்னா யாருக்கு வேணாலும் நடக்கலாம். உங்க அவ்வளோதான். கதாபாத்திரமே ஓரளவுக்கு அந்த கெத்துல ம். மெதப்புல ம். சுத்திக்கிட்டு இருந்த ஒருவன் தான் இல்ல? யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ம். அப்படி ஒரு இடத்துல தான் இருக்கும். யாருமே உச்சம் கிடையாது. யார் உச்சம்னு சொல்லிக்கிட்டாலும் அதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது தானே. கடைசியாக நம்மளுடைய இந்த கான்வர்சேஷன் இந்த வெப் சீரிஸ் பொறுத்து ஓவரால் நம்ம வெப் சீரிஸ் பொறுத்து தெரில நிறைய பேசணும். பேசியாச்சு வந்துருச்சு. எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. தடயத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆமாம். ஆமாம். எங்கே சுற்றினாலும் அந்த பேரன்புக்கு தானே வந்து நிற்க வேண்டியதாக இருக்கு. கடைசியாக ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ். எனக்கு என்னென்னா மறக்க முடியாத நான் பார்த்த பல படக்காட்சிகளில் ஒன்று வட சென்னையில் அந்த கொலை காட்சி இல்லையா? நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ராஜனை காலி பண்ணக்கூடிய அந்த ஒரு மோமெண்ட் அதை பொறுத்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பலமுறை சும்மா யூடியூப் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது கூட இல்லை ஏதோ ஒரு வகையில் இது வந்துடும். அந்த 10 நிமிஷம் பார்க்காம இருக்கவே முடியாது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு அதை பொறுத்துச்சு. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் நீங்கள் தற்செயலாக சொன்னீங்களா, அது எப்படி அதில் ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே அதை ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதை பற்றி பேசலாம்னு இந்த நினைக்கிறேன். காட்சி காலையில் 4 மணிக்கு எடுக்கப்பட்டது. ம். அதாவது முதல் நாள் போய் உட்காந்து ரிஹர்சல் பண்ணி அந்த பாத்ரூம்குள்ளே போய் பேசிட்டு வந்து இது பண்ணி அந்த அண்ணன் குனிஞ்சு பார்த்து அந்த ஒரு 4.5 நிமிஷம் ஷாட் அது. அவர் அந்த கத்தியை பார்த்துட்டு என்னடான்னு கேட்குற வரைக்கும் 4.5 நிமிஷம் ஷாட் அது. அந்த ஷாட்டுக்கான பயிற்சிகள் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து காலையில் ஒரு 5:15க்கு வந்தால் அந்த ஸ்டெடிகம் ஆப்ரேட்டர் அத்தனை முறை பண்ணி இப்போ மயக்கம் வந்துருச்சு அவருக்கு. மயக்கம் வந்ததுனால இது ஹேண்ட் ஹெல்ட் தான் இல்லையா? ஹேண்டில் தான் ஸ்டெடிகம் ஸ்டெடிகம் மயக்கம் வந்துருச்சு. அன்னைக்கு அதை எடுக்க முடியல. ஸோ அடுத்த நாள் ஈவினிங் வந்து திரும்ப ஆரம்பித்து போய் காலையில் 4 மணிக்கு அந்த காட்சி ஓகே ஆச்சு. அதற்கு பிறகு அவரை அந்த வெட்டுற அந்த ஷாட்டு கிட்டத்தட்ட 4:45 அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட முதல் ஷாட் வரும் பாருங்க, அருவா வந்து விழுந்தது அந்த சிங்கிள் ஷாட்டு அதோட அந்த ஃப்ளஷோட எடுத்து சிகரெட் அடிச்சுட்டு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறது அதுதான் படத்தோட 5:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. 5:30 மணிக்கு முடிஞ்சு பேக்கப் அப்படின்னா எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. லிட்ரலாக காய்ச்சல் வந்துருச்சு. நான் அங்கேயே தான் தங்கியிருக்கேன். ஏன்னா நான் அப்படியே முடிச்சுட்டு காலால் நடிக்கணும். எனக்கு அங்கே தான் ஷூட்டிங். அதனுடைய எனர்ஜியே வேற. அது வேற. காய்ச்சல் வந்துருச்சு. நான் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் எனக்கு கை கால்லாம் உதறுது சார், என்னன்னு தெரியல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்க அப்படின்னாரு. திரும்ப அமீர் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அமீர் அண்ணன் வந்து இதுதானே ஆசைப்பட்ட, செஞ்சுட்டு இல்லை படு அப்படின்றாரு.
ஒரு மாதிரி அதாவது உளவியலாவே ரொம்ப ஒரு வாரம் 10 நாளைக்கு தங்கிச்சு. என்ன உலுக்கிச்சு. போட்டு உலுக்குச்சு. ம். அது என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி பேசின மாரி தான். ஒரு காட்சிய அப்படியே நிஜம்னு உள் மனசு நம்பும்போது, உள்ள இருக்க வேதியியல் மாற்றங்கள் இருக்குல்ல, ம். அது நடிக்கும்போதே அந்த வேதியியல் மாற்றங்கள் வரும். அது அந்த அந்த வேதியியல் மாற்றம் உள்ள ஏதோ நடந்துருச்சு. அது திரும்ப சமநிலைக்கு வர்றதுக்கு போராடும். அவ்வளோ நேரம் ஆகுது. ஏன்னா போராடி அதுக்குள்ள எதிர்பார்க்காத என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துன விஷயம், எதிர்பார்க்காத நகைச்சுவை எல்லாம் கூட இருக்கு அதுக்குள்ள. ம். அது இல்லையா? வரும். எம்ஜிஆர் "என்னடா பத்தி இன்னுமா வாந்தி எடுத்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கிற ஒரு எம்ஜிஆர் வரியா டெத்த பத்தி பேசுவோம். ஆனா காது வச்சு கேட்டேனா டிக் டிக் டிக்னு சவுண்ட் ஏன்னா வந்துட்டு இவ்ளோ ஒரு டார்க்கான ஒரு ம். விஷயம் நடக்கிற ஒரு இடத்துல கூட, ம். இவங்க என்ன இவ்ளோ எளிமையா ஏதோ வேற ஒரு விஷயத்த ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கண்டுபிடிச்சது. ம். வெற்றிமாறன் சாருடைய கண்டுபிடிப்புல அந்த காட்சி ரொம்ப ஆழமான ஒரு ஆனா காட்சி. அது பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கூட எனக்கு என்ன புடிச்ச பல விஷயங்கள்ல ஒண்ணு, உங்க மைண்ட்ல இது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது வசனங்கள் வழியாக வரலன்னாலும் அது ம், தெரியுது. ம், பார்க்கிற எல்லாராலயுமே உணரவும் முடியுது ம். அத. எல்லாருமே. ஆம். வேலு வேலு வந்து ம். வேலுவா நடிச்சவரு. அப்புறம் தம்பி எல்லாருமே இப்ப ஜ மேலோட்டமா அவங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யார் மனசுலயுமே மனசுல இது இல்ல ஓடல. வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அது பெரிய இல்ல? உளவியல். டேனியல் பாலாஜி எல்லாம் எக்ஸ்ட்ரார்டினரி ஆக்டர் பாலாஜி. ம். அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பிரமாதமா வந்துச்சு. எல்லாருமே அந்த இடத்துல அதான் டைரக்டர் சொல்லுவாரு. எனக்கு கிடைத்த நடிகர்கள் அப்படிப்பட்டவங்க. நான் வந்து விஷயத்த சொல்லிட்டா போதும். அப்படி அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க நின்னுப்பாங்க. ம். அப்படின்றது அந்த படத்துல எல்லாமே அமைஞ்சது. எல்லா ஆக்டர்ஸுமே அவ்வளவு அண்ட் அதுக்குள்ள அற்புதமான உங்களுக்கு ஒரு ஆக்டர்ஸ். சின்ன ஒரு ஆர்க்கே இருக்கு. அந்த சீன்லயே. ம், ம். இல்லையா? நீங்க ஆமா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? அங்கருந்து ஆரம்பிச்சு வரும். எங்கேருந்து அதாவது பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துல வந்த நீங்க, பண்ண திடீர்னு வேணான்னு பண்ண முடிவு வேணான்னு பண்ணி, போயி டேய் வேணாம்டான்னு சொல்லி. மறுபடியும் கட்டாயத்தின் ம், காரணமாக ஏதோ சரி ஓகே அப்ப பண்ணிரலாம் அப்படின்னு ம். சொல்லி, ஒரு ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். அழகான்னு ஆ தெர்ல. ஒரு 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 ஷார்ட் ஸ்டோரி தான் அது. இல்ல? ம். ம். இப்போ ராஜன் வகையறான்னு சொல்லி ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி சார் அன்னைக்கு சொன்னாங்க. ஆமா. இந்த ராஜனோட எப்படி இவங்கலாம் சேர்ந்தாங்க 4 பேரும் ம். அப்படின்றத பத்தி. அதுவே ஒரு அற்புதமான ஒரு கதையா இருந்தது. ம். 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 அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சா. அவர் எப்போ கூப்பிட்டாலும் கிளம்ப வேண்டியதுதான். வேற என்ன அவங்க கூப்பிட்டாருன்னா கிளம்பிற வேண்டியதுதான். அப்படிதான். ஆக்சுவலா வடசென்னையில முதல்ல நான் இல்ல. வடசென்னை ஆரம்பிக்கிறோன்னே நான் போய் கேட்குறேன், "சார் நானு" ம். அவன "நீங்க இந்த கதையில இல்ல கிளம்புங்கன்ட்டாரு." நான் கிளம்பி போயிட்டு தொண்டன் ஷூட்டிங் நெய்வேலியில ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜாக் ஆட் ஆயிட்டு ஜாக்கும் நானும் ரொம்ப க்ளோஸு. ஜாக்கு தான் சாருடைய நம்ம வடசென்னைக்கு ஆர்ட் டைரக்டர். வெற்றி சார் ஃபோன் பண்ணி, "ஏங்க கனி என்ன பண்றாப்ல?" அப்படின்னா, "ஷூட்டிங் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு." அப்படின்னோனே, "ஃபோன குடுங்க." அப்படின்னா குடுத்தாரு. "சார் சொல்லுங்க சார்" அப்படின்னு. "தேவைப்படுற மாரி இருக்கே" அப்படின்னாரு. "இந்தா வந்துடுறோம். பேக்கப் பண்ணுங்க. ஷூட்டிங் இதோட நிறுத்து." "சார் அவுட்டோர்ல இருக்கோம்." "நிப்பாட்டு. அதான் கூப்பிட்டாரே போலாம். போயிட்டு வந்து மிச்ச படத்த அப்புறம் எடுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டோம். பாருங்க. அது அவர் கூப்பிட்டா ஒரு சிலர் கூட தான் அப்படி போ முடியும். புரியுது. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். ம். இந்த இந்த சீன் பத்தி பேசும்போதுல்ல, இப்போ பல சீன்ஸ்ல வந்து ஒரு கேயாஸ் ஒண்ணு இருக்கும்ல. அதாவது இந்த இடத்துல ஒரே டைம்ல ஒரு 4 பேர் கத்துறாங்க, ம், பேசுறாங்க, ம், ஒருவர் மேல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நிஜத்துல கவனிப்போம். ம், ம். கான்ஸ்டன்ட்டாக நிஜத்துல எல்லாம் நடக்கும். ஆனா சினிமால சம்ஹவ் அது அவ்வளோ எஃபெக்டிவா டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்கா நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. நீ இப்போ இங்க பேசுற, நீ இங்க பேசுறன்றபோது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு எதார்த்தம் ஏதோ ஒரு விதத்துல பல படங்கள்ல காணாம போயிருது. ம், கொஞ்சம் ம். இது சினிமாக்காக எழுதப்பட்ட, எடுக்கப்பட்ட ஒரு ம், சீனாக ம், மாறிருது. ம். பட் இதுல நிஜமாவே நம்ம ஒரு ஒரு பார்வையாளராக நம்ம நம்ம அவங்க கூட நிந்து இத பார்க்குற ஒரு தன்மைக்கான ஒரு காரணமும் இதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த யார் ஓவர்லேப் எப்ப வந்தா தான். அந்த இல்ல? ஓவர்லேப் ம். இருந்தா தான், நம்ம உள்ள இருக்க மாரியே தோணும். உங்களுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ, இத ஷூட் பண்ணும்போதோ அந்த ஓவர்லேப் அது ரொம்ப முதல்ல யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு பிரிப்போம்ல. ஆமா. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் விட்டுருவாரு. விட்டுருவாரு. ஓகே. விட்டுருவாருனதுக்கப்புறம் நீங்க அந்த மூட்ல தானே இருப்பீங்க. அதுல வேற என்னென்ன வார்த்தைகள் வந்து விழுதோ அது விழுந்தது தான். அது புடிச்சு இப்படி ஏறி போம்போது, எல்லாருமே அவன் அவன் குணா குணாவா தான் இருப்பான். செந்தில் செந்திலா தான் இருப்பான். அப்படி அப்படியே அந்தந்த கேரக்டர் அதா தானே இருக்கும். இதுவாகத்தான் இருக்கணும். ம். இதுதான் இங்க பேசி ஆகணும். இந்த நேரத்துல அப்படியெல்லாம் இப்படி ஆமா. இவ்ளோ அப்படியெல்லாம் ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லவே கிடையவே இல்ல. கிடையாது. ம். செந்தில்லாம் வந்து கிஷோர் சார் மாரி ஒரு ஆக்டர்லாம் பார்க்கவே முடியாது. ம்ஹ்ம். அப்படி ஒரு ஆக்டர். ம். அவங்க கூட நிக்கும்போது நமக்கு சக்தி வரும். ம். ம். நான் என்னன்னா விக்க 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 வச்சிருப்பேன்ல, நைட்டா வந்து திருப்பி விடுவாரு. திருப்பி ஏன்னா கரெக்ட்டா செட் பண்ணி விடுவாரு. எல்லாம் நடக்கும். ஆனா பிரேம்ல பார்த்தா சண்டை போட்டுட்டு இருப்போம். புரியுது. இந்த மாரி காட்சிகள்லாம் உங்களுக்கு பண்ணும்போதே ஓரளவுக்கு உங்களால கணிக்க முடியுமா? ம். இது அந்த ஷாட் இது எடுத்தோனே சொன்னேன். மெமரபிளாக இருக்கும். இது கண்டிப்பா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஷாட் படத்துல வந்தது
எடுக்கும்போதே சொன்னேன் நான். இது அந்த அந்த அருவா வந்து அந்த அப்படி அருவா வந்து ம். விழுந்த உடனே கையில் ஃபுல்லாக அந்த ஃப்ளஷ் அப்பதான் வெட்டி முடிச்சு அந்த ஃப்ளஷ் அருவா மேலே கூட கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்குன்னு ஃப்ளஷ் நினைக்கிறேன்ல. வச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அந்த சிகரெட் எடுக்கும்போது அந்த அந்த இதோடையே அந்த சிகரெட் எடுத்து பொருத்தும் போது பார்த்தா இந்த குச்சி வந்து அதில் பட்டு அதுலேருந்து எரியாமல் திரும்ப பிடிச்சி கொளுத்தி ம். அது ஒரே ஷாட்டில் எடுத்தார் சார். அது வந்து திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு உங்களால் உடனடியாக உணர முடியும். கண்டிப்பாக. எக்ஸலண்ட். நன்றிகள் என்ன இதுக்குள்ளே இண்டல்ஜ் பண்ணதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. ரொம்ப சந்தோஷம். தடயம் 27 ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஆமாம், எல்லாரும் பாருங்கள். இத்தனை வருடங்களில் உங்களுடைய ஐ திங்க் நம்ம பேசுனதுலேயே நீங்கள் பண்ண பல படங்கள் அங்கங்கே எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுவே எதுக்கான ஒரு ஒரு எவிடன்ஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, அது எதுக்கான தடயம்னு சொல்லலாம் பார்க்குறேன்னா, உங்களுடைய ஒர்க் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு, எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு. இத்தனை வருடங்களாக நம்ம ரசித்த பல திரைப்படங்களில் சட்டுன்னு சில படங்கள்லாம் யோசிக்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. ஓ ஆமாம், அதுலேயும் நீங்கள் இருக்கீங்களா, அதுலேயும் நீங்கள் இருக்கீங்களா, அதுலேயும் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டராகவே நான் பார்க்குறேன் நம்ம ஸ்பேஸில். நீங்கள் எதுக்காக நிற்கிறீங்க, எந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க, அது 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 என்னவாக இருக்க நீங்கள் அனுமதிக்கிறீங்க, அதுக்கு அது எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஸோ இந்த பயணம் தொடரட்டும். நன்றி. இத்தனை வருஷங்களில் முதன்முறை நம்ம இப்போ சந்திக்கிறோம். இனி சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதே தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.